Hello. Yes. Hi, hello, வணக்கம் champions. I hope my audio video is all clear, perfect and picture perfect. நான் பேசுறது எல்லாம் தெளிவா கிளியரா கேக்குதா அப்படின்னு சொன்னீங்கன்னா டக்கு சட்டுன்னு செஷன் ஆரம்பிச்சிடலாம். ஹாய் ஹாய் ஹாய். எஸ். ஹலோ 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 மை டியர். ஆல் பர்ஃபெக்ட் ஆல் பர்ஃபெக்ட். சூப்பர் ராகனா. இப்போ இன்னைக்கு நம்ம எப்பவும் போல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस फ्रॉम யுவர் கெமிஸ்ட்ரி தான் பார்க்க போறோம். டிகனா இந்த क्वेश्चंस எல்லாம் நான் சும்மா ஏதோ PYQsல இருந்து எடுத்துட்டு வர क्वेश्चंस இல்ல. they are all NTA's exact extracts. சோ இந்த क्वेश्चंस நீங்க சால்வ் பண்ணாவே இந்த மாடல்ல இருந்து क्वेश्चन வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஓ பிரமிளா மேம் கட்சி, பிரமிளா மேம் ஆர்மி. ஓகே ஓகே டாக்கனா. சோ இந்த இடத்துல இருந்து क्वेश्चन வரதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். சோ அதனால ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம செஷனை முழுமையா பாருங்க. ஆல்சோ இந்த क्वेश्चंस நீங்க சும்மா கேட்டா மட்டும் பத்தாது, you have to solve it. so சால்வ் பண்ணனும்னா என்ன பண்ணணும்? நோட் எடுக்கணும், கூடவே பென் எடுக்கணும், ஒவ்வொரு क्वेश्चना சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? நம்ம ஹரிஹரன் சொன்ன மாதிரி பாடிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நோட்ஸ எழுதிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியம்டாக்கனா. ஏன்னா this is how you will ensure that active recalling model is activated. and இப்பவும் நான் சொல்றேன், சாரா இல்ல சாரா மறந்துட்டேன், இப்பவும் நான் சொல்றேன் டிகனா மிக 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 முக்கியமான क्वेश्चंस தான் நம்ம இங்க சால்வ் பண்றோம். சோ தயவு செஞ்சு இந்த क्वेश्चंस மிஸ் பண்ணிராதீங்க. these are super duper important for you. சரியா? ஓகேவா? நோட்ஸ் முக்கியம், நோட்ஸ் முக்கியம். அண்ட் கூடவே நோட்ஸ் எடுக்கும்போது நான் சொல்ற ஸ்மார்ட் ட்ரிக்ஸை நோட் பண்ணி வைங்க, தனியா எழுதுங்க. அண்ட் அதை விட மிக 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 முக்கியமா வீக் ஸ்பாட்ஸ் எது அப்படிங்கறத டேக் பண்ணுங்க. ஓகேவா? வீக் ஸ்பாட்ஸ் எது அப்படிங்கறத டேக் பண்ணி வைங்க. திஸ் இஸ் சூப்பர் டூப்பர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. எரர் நோட்ல எழுதி வச்சாதான் ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரியா? கிளியரா? சோ எல்லாரும் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செஷனுக்கு தயார் அப்படின்னா குட்டியா ஒரு ஃபயரை போடுங்க பாப்போம். ஏன் மேம் இப்படி பண்றீங்க? டிகனா விஷயம் என்னன்னா, நான் ஐ எம் ஆல்வேஸ் இன் ஹரிபரிடா, உங்களுக்கே அது தெரியும். எனக்கு 24 ஹார்ஸ்ங்கிறது பத்தவே மாட்டேங்குது வாழ்க்கையில. சோ அதனாலதான் கடன்னு எல்லாம் எடுத்துட்டு வர்றதுல வாட்டர் பாட்டில மறந்துடுறேன். பட் நோ வரிஸ், ஈவினிங் கிளாஸ்க்கு கொண்டு வந்துடுறேன். சரியா? So, are you all ready? Are you all tired? Let me know in the comment section with the fire மக்களே. மாசா கிளாஸ் செஷன் ஆரம்பிச்சிடலாம். பட்டைய கிளப்ப போறோம், இங்க பட்டைய கிளப்ப போறோம். எஸ். அண்ட் சேனலுக்கு யாராச்சும் புதுசு அப்படின்னா நீங்க எல்லாரும் மிக முக்கியமா பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதுதான் இப்போ நம்மளோட இந்த ஒரு சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோவை கீழே ஸ்வைப் பண்ணும். கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் பேர் இருக்கும், அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா நம்ம ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் அப்படிங்கிற லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிகனா வெளியில காசு கொடுத்து சேர்ற பிரீமியம் கோர்ஸ் இங்க ஃப்ரீயா கொடுக்கறோம். சோ ஜஸ்ட் பை நவ் கொடுத்துட்டு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. இட் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ கோர்ஸ், 0 rupeesக்கு கொடுக்கிறோம். அண்ட் இந்த கோர்ஸ் கூடவே உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸும் வருது. ஓகேவா? சோ நியர்லி ஒரு 5000 10,000 வேல்யூ இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், கோர்சஸ், டெஸ்ட் அண்ட் ரொம்ப முக்கியமா கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கிறோம். எல்லா ஃபீச்சர்ஸும் இங்க இருக்கு. சோ தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? ஐஷு பயாலஜிக்கு நான் ஆல்ரெடி போட்டேன்டா, நான் கண்ணா கெமிஸ்ட்ரிக்கு இன்னைக்கு போட்டுறேன். சரியா? சோ மை டெஸ்ட்ல போயிட்டு நீங்க டெஸ்ட் எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்க லைவ் அண்ட் அப்கமிங்ஸ்ல டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். சோ நோ வரிஸ், our team will be adding the test today and இன்னையில இருந்து நீங்க டெஸ்ட கண்டினியூ பண்ணலாம். கிளியரா? Is it clear?
ஓகே, ஒரே நிமிஷம்டா. நான் இதை கையோட ஒன்ஸ் அகேன் இன்னும் ஆட் ஆகலன்னு கேட்டுக்கிறேன். ஏன் டெஸ்ட் ஆட் ஆகல அப்படின்னு கேட்டுக்கிறேன்டா. ஓகே, பர்ஃபெக்ட். அண்ட் ஒன்ஸ் டெஸ்ட் எழுதுனதுமே உங்களுக்கு இங்க உங்களோட டெஸ்டுக்கான ரிப்போர்ட் கார்டும் வர மாதிரி இருக்கும். யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். சேனல் பேரு, உங்க பேரு, ஐ மீன் உங்க பேரு, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், எவ்வளவு அட்டம் பண்ணிருக்கீங்க, ஏன் மார்க் கம்மியாச்சு, அண்ட் ரொம்ப முக்கியமா அந்த மார்க் கம்மியானது எப்படி மெருகேற்றலாம் அப்படின்னு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இங்க இருக்கும். ஹாய் அஜய், வெல்கம் ஆன் போர்ட். சோ அதனால தயவு செஞ்சு மேக் யூஸ் ஆஃப் இட். மிஸ் பண்ணிடாதீங்களா. ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரீயான விஷயங்கள் கிடைக்கும்போ நம்ம மேக்சிமம் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சரியா, ஃப்ரீ தானேன்னு விட்டுறக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் லிங்கா கிராஷ் கோர்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். செகண்ட் லிங்கா உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் ரீநீட் பீப்புள் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கதான் நம்ம ஸ்மார்ட் நோட்ஸ், கிளாஸ் நோட்ஸ், ஒன் பேஜ் நோட்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலா, இஃப் இன் கேஸ் நீங்க யாராச்சும் ஆஃப்லைன் சென்டர் இருக்கிற ஊர்ல இருக்கீங்கன்னா தென் உங்க எல்லாருக்குமே ஃப்ரீயா ரீநீட்டுக்கான ஃப்ரீ மாக் டெஸ்ட் வேதாந்து லேர்னிங் சென்டர்ல எடுக்க முடியும். அந்த சென்டர் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த ரீநீட் மாக் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணணும். 13th of June உங்களுக்கு இந்த டெஸ்ட் நடக்கும். சரியா, இது ஃபுல் லென்த் டெஸ்ட் OMRல தான் நடக்கும். ப்ராப்பரா நீட்ல என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை எல்லாம் பண்ணி கரெக்டா உங்களுக்கு செஞ்சு விட்டுருவாங்க. ஸோ அதனால பிளீஸ் மேக் யூஸ் ஆஃப் ஃபிட் ராகனா. பெரம்பூர்ல இருக்கேன், பெரம்பூர்லயும் இந்த ஆஃப்லைன் சென்டர் மாக் டெஸ்ட் நடக்குது கண்ணா. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகேவா, கிளியரா? எஸ். ஹாய் திவ்யா. பர்ஃபெக்ட் மை டியர். சோ இப்போ நம்மளோட செஷனுக்கு போறோம். சோ क्वेश्चनோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆஃப் தி டே என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, எப்பவும் போல நம்மளோட பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இருந்து தான். சோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन, here we go. செல்வராஜ் டேக்கனா, ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இது கொஞ்சம் முக்கியம். கிளாஸை தவிர்த்து நம்ம எக்ஸ்ட்ராவா வேற ஏதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டட் கொஸ்டின் ஆர் வேற எதை பத்தியும் நம்ம பேச வேணாம். சரியா, ஏன்னா கிளாஸ்ல ஒரு ஃப்ளோ இருக்கும், அந்த ஃப்ளோ கட் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த டவுட்லாம் இருந்துச்சுன்னா கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கடைசியா பேசுவோம்ல, அந்த நேரத்துல பேசிக்கலாம். சரியா, கிளாஸுக்கு நடுவுல நான் அன்வான்டா நம்ம எதை பத்தியும் பேச வேணாம். ஸோ ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்டா. எஸ், கண்டிப்பா சாரா, ப்ராமிஸ் மை டியர். இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடா கண்ணா? the number of moles of KClO3 needed to produce 67.2 liter of oxygen at STP is 67.2 liter of oxygen STP ல நம்ம கொண்டு வரணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KCl3 எடுத்துக்கணும். பிராக்கெட்ல அவனே ரியாக்ஷன் கொடுத்துட்டான். சரியா, பிராக்கெட்ல அவனே ரியாக்ஷன் கொடுத்துட்டான். நம்ம வேல்யூஸ அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஓகே, கௌதம் ஹரிஹரன் லெமனும் இதுவும் வச்சாச்சு. பஃபரிங் வராதுன்னு நம்புவோம். சோ இந்த क्वेश्चனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் நமக்கான ஈக்குவேஷன் இங்க இருக்கு, கவலைப்பட வேணாம். அப்போ நம்ம இது எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணுமா? 67.2 லிட்டருங்கிறது எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு என்ன பண்ணுவோம்? we all know number of moles of oxygen is equal to given value வந்து 67 right? so given value இங்க 67 அது அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. given value divided by 1 mole ஓட வால்யூம். 1 mole ஓட வால்யூம் என்ன? 1 mole is equal to, we know
1 mole is equal to 22.4 liters. அப்ப இதை இங்க substitute பண்ணலாமா? Given volume divided by molar volume. 22.4 liters. இப்ப இதையும் கட் பண்ணா எவ்வளோடா கண்ணா வரும்? இது 1 time தான். இது approximate ஒரு 3 times வருமா? கரெக்டா? சோ அதனால number of moles of oxygen here is 3 moles. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? As per this equation, for 3 moles of oxygen, you need 2 moles of KClO3. ஆனா questionலயே ஆன்சர் வச்சிருக்காங்கனா dummy question பாவா இது. And so what is the right answer? 3 ஆக்சிஜனுக்கு 2 KClO3 தேவை. இங்க 3 moles of oxygen தான் இருக்கு. அப்போ 2 moles of KClO3 தான் நமக்கு தேவை. And so option B is the right answer. Option B is the absolute correct answer. Ma'am, voice ஏதோ ஒரு cross voice கேக்குது. நில்லுங்க நான் பாக்குறேன். இன்னைக்குதான் ஆபீஸ் மைக் யூஸ் பண்ணேன்டா. ஆபீஸ் மைக்கின் பங்கங்கள் அப்படின்னு கேட்கலாம் போலயே. ஒரே நிலைடா. I'll just change it to my mic. Okay. അവിടെ പക്ഷെ പ്രശ്നം എന്ന് പറഞ്ഞാൽ ഇതാ എല്ലാം മറ്റേ മിലിറ്ററി പോലീസുകാരൊക്കെ ചുറ്റും അത് നമുക്ക് മറ്റേ ബഹളം ഉണ്ടാക്കാനൊന്നും പറ്റത്തില്ല. വെരി നോർമലായിട്ട് നമ്മൾ ജീവിക്കാം. வராது. ஓகேவா? நீ வரவே வராது. Yes. So now is it clear? இப்ப கேட்டு பாருங்க. இப்ப கிளியரா கேட்டு பாருங்க. வேற வாய்ஸ் வேற லாங்குவேஜ்ல கேக்குதா? பஃபரிங் நான் கேட்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், என் கூட சலசம் பண்றதுக்கே வருவியா பஃபரிங்கே அப்படின்னு தான் தோணுது. பட் எஸ் டேக்கனா இப்போ இன்டர்ஃபியர் ஆகாது. ஏன்னா மேமோட மைக்க போட்டேன். இனிமே எந்த தீய சக்தினாலையும் நம்ம கிளாஸ் தடுத்து நிறுத்த முடியாது. சோ வாங்க, we will start with the first question once again. ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இருந்து திரும்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன கேட்டிருக்கா? the number of moles of KClO3. நல்லா கவனிடா, இங்க இருந்து தான் ஆரம்பிக்கிறோம், மீண்டும் ஆரம்பிக்கிறோம். சரியா? so the first most question of the day நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். the number of moles of KClO3 needed to produce 67.2 liters of oxygen at STP. இங்க நமக்கான ரியாக்ஷனை அவங்க தந்துட்டாப்படி. சோ இதுதான் நம்மளோட ரியாக்ஷன். சரியா? இந்த ரியாக்ஷன்ல எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் KClO3 இவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜனுக்கு தேவைன்னு கேட்டிருக்காங்க. சோ கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் இத நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 1 is to convert liter to number of moles. இதை எப்படி பண்ணுவோம்? டேக்கனா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபார்முலா தெரியும்டா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட் எவர் த மாலிகுல் இஸ், அதற்கான ஃபார்முலா given volume divided by molar volume. molar volume 1 mole ஓட வால்யூம் எவ்வளோடா? it is 22.4 liter. given volume எவ்வளவு வால்யூம் கொடுத்திருக்கான்? 67.7. அப்ப அத அப்படியே எடுத்து இங்க போடலாமா? இத அப்படியே எடுத்து இங்க போடலாமா? போட்டோம்னா what is the answer my lord? it is 67.2 liters. இப்போ 22.4 1 times 67.3 3 times. and so 3 moles of oxygen நமக்கு கொடுத்திருக்கான். இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 3 moles 3 moles of oxygen க்கு 2 moles of KClO2 தேவை. and so the answer is option B 2. option B 2. சூப்பர் ராக்கனா. இப்போ அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா the volume of 0.2 m H2SO4 required to neutralize 50 ml of 0.4 m NaOH. ரொம்ப சுலபமான கேள்விடா கண்ணா. அசால்ட்டா ஆன்சர் பண்ணிடலாம் ஃபார்முலா தெரிஞ்சா. சரியா? டேக்கனா always remember volume of 0.2 m of H2SO4 required for 0.4 m of NaOHs. So
இதை எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்க மைண்ட்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த என்டையர் ரியாக்ஷனை எழுதுங்க, எப்படி H2SO4 NaOH கூட ரியாக்ட் பண்ணுதுன்னு. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், the basic reaction is H2SO4 plus இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, அப்ப அது கூட 2 OH ஆட் ஆகணும். 2 NaOH gives 2H2O plus 2 Na2SO4 கரெக்டா, பிளஸ் Na2SO4. இது வரைக்கும் ரைட்டாடா, இது வரைக்கும் ரைட்டா? இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaOH. எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaOH கொடுத்திருக்கான், எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaOH கொடுத்திருக்கான்? we know number of moles is equal to volume into molarity, volume into molarity. அப்ப volume வந்து இங்க 50, molarity எவ்வளோடா? கவனிங்க கவனிங்க, கிளாஸ் கவனிங்க, ரொம்ப முக்கியம். molarity 0.4, 50 into 0.4 எவ்வளோடா கண்ணா? 50 ஓட 0.4 வெர்ஷன் எவ்வளோ? இங்கதான் நம்ம தப்பு பண்ணுவோம். ஏன்னா இங்க 50 கொடுத்திருக்கான், யூனிட் இந்த கார்னர்ல இருக்கா, நம்ம யூனிட்டை மிஸ் பண்ணிடுவோம். ml கொடுத்திருக்கான், இங்க எப்பவுமே வால்யூம் லிட்டர்ல தான் இருக்கணும். அப்போ 50 நம்ம லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா இட் இஸ் 0.050 into 0.4. இது ரெண்டத்தையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா எவ்வளோடா கண்ணா வரும்? இட் இஸ் none other than 0.02. கிளியரா, ரைட்டா? இப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaOH நமக்கு கிடைச்சிருச்சு. இதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2SO4 நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி மொலாரிட்டி கொடுத்துட்டான், கரெக்டா? மொலாரிட்டி கொடுத்துட்டான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், M1V1 is equal to M2V2 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ரைட், M1V1 is equal to M2V2 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இங்க M1V1 தான் 0.02 கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க, ரைட்டா? ரைட்டா? அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, 0.02. இங்க M2 is 0.4, V2 தான் கண்டுபிடிக்கணும். So 0.4 into V2, இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா what is the answer my lord? ஃபைனலா என்ன ஆன்சர் வருதுடா? it is இது 0.2 மாறும், இது 0.01 மாறும். ஃபைனலா உங்களுக்கு 25 ml வரும். So option A is the right answer. Option A is the absolute correct answer my lord. A இதுதான் ரைட். சரியா, கிளியரா? அடுத்ததாக the percentage by mass of hydrogen in water is தண்ணியில, ஓகேவா? வாட்டர்ல percentage by mass, percentage by mass. அப்ப என்ன கேட்டிருக்கான்? percentage by massனா mass by mass percent கேட்டிருக்கான் of hydrogen in water. வாட்டர்ல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்குங்கிறதுக்கான percentage by mass கேட்டிருக்கான். இதுக்கான ஃபார்முலா என்ன? H2O எடுத்துக்கிட்டோம்னா in H2O there is 2 grams of hydrogen plus 16 grams of oxygen. கரெக்டா? இப்போ ஹைட்ரஜனோட வேல்யூ மட்டும் வேணும்னா it is number of given value of hydrogen which is 2 divided by total value 2 plus 16 is 18. இங்க percent சொன்னதுனால இங்க என்ன வரணும்? into 100. அப்ப இதை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கண்ணா வருது? 1 time 9 time 1 by 9 into 100 approximate 11.1 வருதா? கரெக்டா? 11.1 வருதா? இந்த 9 1 timesனா 10 1 times carry over 1 forward ஆகும், திருப்பி 1 times, திருப்பி 1 forward ஆகும் 1 times, இப்படி 11.1 அப்படின்னு வரும். And so option B is the right answer. Option B is the absolute correct answer. கிளியரா? கிளியரா? டிகனா லைக் போடாதவங்க லைக் போட்டு விடுங்க. 100 பேர் பாக்குறோம், 60 லைக் தான் வந்திருக்கு. கடகடா குடுகுடுன்னு லைக் பண்ணுங்க, சரியா? அடுத்த question, how many grams of CaCO3 are needed to obtain 5.6 liter of CO2 at STP? Same first question பார்த்தோம்ல, அதே மாடல். நீங்க எனக்கு இதை ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்றீங்க, சரியா?
எஸ், நீங்க இத ட்ரை பண்ணி ஆன்சர் பண்றீங்க. இப்பவும் நான் சொல்றேன்டாக்கனா, this is ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க பாத்தப் வந்துச்சு? ஓ, பி ஃபார் பாத்தப்னு யாரோ சொன்னீங்களோ? சரி டெக்கானா, இப்பவும் நான் சொல்றேன், உங்களுக்கு இங்க இருந்து தான் கொஸ்டின் வரும். What I have said has happened in 2025. நான் வேதாந்துல 2024 லாஸ்ட்ல இருந்து தான் ஜாயின் பண்ணேன். சரியா? Before that I was working with multiple other institutes. So 2025ல நான் சொன்ன நீட் கொஸ்டின்ஸ் வந்திருந்துச்சு. 2026ல நான் சொன்ன நீட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அது இங்க இருக்கிற நிறைய பேருக்கே தெரியும். Out of 45 chemistry questions, 40 questions நம்ம டீச் பண்ண 10 நாள் டீச் பண்ண அந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 90 கொஸ்டின்ல இருந்து தான் வந்திருக்கு. சரியா? சோ அதனால இந்த இடத்துலயும் ஹிஸ்டரி will follow itself. ரீநீட்லயும் கொஸ்டின்ஸ் வரும். இதை நான் கான்பிடென்ட்டா சொல்றதுக்கான காரணம் நாட் ஓவர் கான்பிடன்ஸ் பட் ஹார்ட் ஒர்க். என் கண்ணை பார்த்தா தெரியும்டா, பாருங்க ஃபுல் டார்க், நைட்ல உட்காந்து உங்களுக்காக ஒர்க் பண்றேன். சரியா? சோ ஃபார் ஷூர் யூ வில் கெட் கொஸ்டின்ஸ் ஒன்லி ஃப்ரம் ஹியர். சோ அதுக்காக நீங்களும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? எஸ், தேங்க்யூ விஷாலி, தமிழரசி, பாலா, தேங்க்யூ so much my dear. Yes, thank you Ramya. Hi Kanishkar, welcome on board. So what is the answer for this question my dear? How many grams of CaCO3 are needed to obtain? நான் CaCO3 தான் CaCO3 ன்னு சொல்றேன். Are needed to obtain 5.6 liter of CO2. First எல்லாரும் என்ன கண்டுபிடிக்கணும்? CO2 ஓட லிட்டர் வேல்யூ கொடுத்திருக்கான். அப்போ CO2வை convert CO2 from liter to number of moles. அதை கன்வெர்ட் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன? We know number of moles of CO2 is equal to given mass divided by molar mass. இப்போ molar mass of CO2 என்ன? கார்பனுக்கு 12, CO2 ன்னு எடுத்துட்டோம்னா ஒரு கார்பன் 12, ரெண்டு ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜனுக்கு 16, ரெண்டு ஆக்சிஜனுக்கு 32, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 44. so 44 grams of CO2 இங்க இருக்கு. molar mass is 44ங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சாரி, இங்க லிட்டர் தானே கொடுத்திருக்கான். so given volume divided by molar volume. molar volume கேட்டானா இன்னும் ஈஸி, because we know molar volume for any substance is 22.4 liter. given volume எவ்வளோ? 5.6 liter. இதுதான் உங்களோட given value. so it is 5.6 liters. இத ரெண்டுத்தையும் அடிச்சோம்னா இது 1 time, இது 4 time, which means what is the right answer my lord? What is the right answer? The answer is 0.25 mole. இப்போ நமக்கு 1 mole of CO2க்கு 1 mole of CO2க்கு 1 mole of CaCO3 வேணும்னு தெரியும். அப்போ 0.25 mole of CO2க்கு 0.25 mole of CaCO3 தேவைப்படும். கரெக்டா? இப்பதான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். ஏன்னா 0.25 mole of CaCO3 நீங்க கிராம்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? ஒன்னும் இல்ல, in order to convert into grams இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்மளோட மோலார் மாஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் த ரைட் ஆன்சர் மை லார்ட்? CaCO3 பொறுத்தவரை அதோட மோலார் மாஸ் கால்சியம் கார்பனேட்டுக்கு 100 grams. கரெக்டா? அப்போ 0.25 into 100. The answer is what? The answer is absolutely option A. A for Adiradi, A for Tirupedi, A for Adavadi, and so option A is the right answer. Okay va? Fawaz, என்னாச்சு கண்ணா? என்னாச்சு? So option A is the right answer. Option A is the absolute correct answer. உங்களுக்கு புரியுதா? இந்த क्वेश्चंसக்கான டிஃபரன்ஸ் புரியுதா? ஃபர்ஸ்ட் क्वेश्चनல வால்யூம் மட்டும் கண்டுபிடிச்சோம். செகண்ட் क्वेश्चनல அதுல எக்ஸ்ட்ரா ஸ்டெப் ஆட் ஆகுது. நம்ம என்ன பண்றோம்? நம்பர் ஆஃப் மோல் வேல்யூவை நம்ம கிராம்ஸா கன்வெர்ட் பண்றோம். ஓகேவா? சோ இந்த மாதிரியான விஷயத்த நீங்க பண்ணணும். இந்த குட்டி கன்வர்ஷனை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே கார்ஷன், 21st வரைக்கும் தாங்கடா கண்ணா எனக்கு இந்த ஹார்ட் ஒர்க். 21st முடிஞ்சதுமே தூங்கிட்டு
22nd 23rd இருந்து உங்க எல்லாரையும் பார்க்கிறதுக்காக I will come to each and every Vedantu Learning Centre. ஓகேவா? So இப்போ the energy required to remove the electron from hydrogen atom in ground state is யாரப் எங்கடா கண்ணா போனீங்க? What happened with யாரப்? அஃப்ரா என்னம்மா இப்படி கேக்குறீங்க? Every days it will happen ராக்கண்ணா, every day it will happen. நான் தூங்குறதே இங்க நிறைய பேருக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் பேசிட்டு தான், ஒரு சில பேர்ட்டு பேசிட்டு தான் தூங்குவேன். I take like 3 o'clock 4 o'clock 5 o'clock அந்த நேரம் தான் தூங்குவேன். So it always happens with me because exam நெருங்கிடுச்சுல, உங்களுக்கு questionலாம் data extract பண்ணணும்ல. It is a lengthy process. I cannot trust anyone on that. ஓகேவா? So அடுத்த question, the energy required to remove the electron from hydrogen atom in ground state is. டேக்கனா இப்பவே சொல்றேன், இந்த question வந்து நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. சரியா? இந்த மாதிரியான மாடல்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் போர்ஸ் மாடல்ல நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. So it is very very important for you to focus on these questions. ரைட்டா? So இப்போ இந்த questionக்கான ஆன்சர் என்னடா? ஆல்வேஸ் ரிமெம்பர், இங்க என்ன சொல்லியிருக்காங்க? remove the electron from atom in ground state. ground stateல இருந்து நீங்க எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போறீங்க. எலக்ட்ரானை ground stateல இருந்து ரிமூவ் பண்றீங்கன்னா, which means the answer is even. ஈவனோட வேல்யூ என்னடா? ஈவனோட வேல்யூ என்ன? if they ask what energy it has, it is minus. if they ask what energy it needs அப்படின்னா it is plus. அதனால A is the right answer. A is the absolute correct answer. B இல்ல, A தான். என்ன காரணம்? இங்க என்ன கேட்டிருக்காங்க? what is the energy required கேட்டாங்கன்னா answer should be in plus. required கேட்டாங்கன்னா answer should be in plus. இல்ல energy, energy dissipation or total energy இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா then it is going to be minus. கிளியரா? சின்ன விஷயம் தான், பட் அங்கதான் நம்ம தப்பு பண்ணுவோம். சோ அதனால தயவு செஞ்சு focus on it ராக்கனா, focus on it. கிளியரா? ரைட்டா? அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? ரைட். அடுத்ததாக, how many spectral lines are emitted when an electron in hydrogen atom moves from n is equal to 5 to ground state? Very easy question. இந்த spectral lines base பண்ணி என்னென்ன questions கேட்பாங்கங்கறத நான் சொல்றேன். சரியா? உங்களோட எனர்ஜி கிளாஸ்ல இல்ல. அடடடடே கர்ஷன், அதெல்லாம் கொண்டு வந்துடலாம். You don't have to worry கர்ஷன். வந்துருவான். ஓகேவா? focus on the class. டிகனா இங்க என்ன சொல்லியிருக்கான்? n is equal to 5ல இருந்து ground stateக்கு எலக்ட்ரான் ரிட்டர்ன் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். அப்ப n is equal to 5ல இருந்து நம்ம ground stateக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுறான். ரிலீஸ் ஆகும்போ உங்களுக்கு எத்தனை ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அங்க எமிட் ஆயிருக்கும்? ஒரே ஒரு ஃபார்முலா தான், நோட் பண்ணிக்கோங்க. n into n minus 1 divided by 2. Number of spectral lines emitted from this line to ground state னு கேட்டாங்கன்னா, this line to ground state னு கேட்டாங்கன்னா இதுதான் விஷயம். So இதற்கான ஆன்சர் என்ன? n value is none other than 5. கரெக்டா? அப்போ 5 into 5 minus 1 by 2, which is 5 into 4 by 2, which is 20 by 2, which is 10. அதனால option C 10 is the right answer. கிளியராடா? எல்லாருக்கும் புரியுதா? ஷாக்கு C தான் நம்ம right answer. ஷாக்கு C is the absolute correct answer, my dear. ஓகேவா? சூப்பர் டாக்கனா. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? ஒரே நிமிஷம். ஓகே, அடுத்ததாக ஒரு நிமிஷம். அடுத்த question, the orbital with quantum numbers
n is equal to 3, l is equal to 2 and m is equal to -2 is யாராக இருக்க முடியும்? யாராக இருக்க முடியும்? ரொம்ப ஈஸி क्वेश्चनரா. இங்க என்ன சொல்லிருக்கான்? n is equal to 3. அப்ப கண்டிப்பா n வேல்யூ அந்த முன்னாடி இருக்கிற ஆர்பிட் வேல்யூ வந்து 3 ஆ இருக்கும். நெக்ஸ்ட் l is equal to 2. l is equal to 0 னா l வந்து 0 ஆ இருந்தா it is s orbital. 1 ஆ இருந்தா p orbital. 2 ஆ இருந்தா d orbital. 3 ஆ இருந்தா f orbital. இது நான் நிறைய தடவை நீட் நடத்தும்போது நீட் 2026 நடத்தும்போது இந்த விஷயம் சொல்லியிருந்தேன். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மறுக்கா சொல்லி இம்பார்ட்டன்ட்ரான்னு சொல்லி கடைசியில இத மேட்சிட்டாவே உங்க கொஸ்டின்ல கேட்டிருந்தான். சரியா? சோ அதனால please focus on this. Your L is equal to 2. L 2 ஆக மாறுச்சுனா then it is d orbital. அப்ப d orbital னு சொல்லும்போது m is equal to -2 க்கு எந்த ஆர்பிட்டால் வரும்? டேக்கனா l is equal to 2 னு சொல்லும்போது m வந்து -2 -1 0 1 and 2 ஆ மாறும். இங்க இந்த 5 வேல்யூக்கும் 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். It can be either dxy, dyz, dzx, dx square minus y square and dz square. சரியா? இந்த அஞ்சத்துல ஏதோ ஒரு ஆர்பிட்டால் வர மாதிரி இருக்கும். And so இதுல எது வந்தாலும் क्वेश्चनல கரெக்ட் தான். ஆப்ஷன் B is the right answer. புரிஞ்சுச்சா? கிளியரா? So yes, B for பாபு, ஸ்னேக் பாபு. இதுதான் கரெக்டான ஆன்சர். கிளியரா? ரைட்டா? டேக்கனா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சரியா? நான் சொல்றேன் இன்னைக்கு கிளாஸ்ல உள்ள क्वेश्चंसலாம் ரொம்ப முக்கியம். இதுல இருந்து ஈஸியா ஒரு மினிமம் 5 क्वेश्चंस, ரொம்ப கம்மியா சொல்றேன், மினிமம் 5 क्वेश्चंस உங்க பேப்பர்ல வரும். சோ பாத்துக்கோங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டான கிளாஸ் இது. இப்போ ஹேசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் என்ன சொல்ல வருது? அதத்தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லடா. தேங்க்யூ சாசுகே. ஃபோக்கஸ் பண்ணி படிங்க மக்களே. சோ ஹேசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் என்ன சொல்லுது? ஒரு எறும்பே இத்துணூண்டு இருக்கு. இப்போ இந்த பெண்ணோட இந்த மொனதான் எறும்புன்னு வச்சுக்கோங்க. இந்த எறும்பு இப்படி போய்கிட்டே இருக்கு. போகும்போது இதோட பொசிஷன்னா டெல்டா எக்ஸ். அண்ட் இது இன்கேஸ் சர்க்குலரா மூவ் ஆகுதுன்னா அந்த எறும்போட மூமெண்டம்னா டெல்டா பி ஆர் எம் டெல்டா வி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் அட் அ டைம் சைமல்டேனியஸா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதுதானே சொல்லியிருக்காங்க. So that is why delta x m delta v is greater than or equal to h by 4 pi. இதுதான் ஹைசன்பர்க்கோட கான்செப்ட். ஒரு எறும்பு சும்மா ஊர்றதையே நம்மளால அட் அ டைம் அதோட பொசிஷன் அண்ட் வெலாசிட்டியை பார்க்க முடியல. அப்போ ஒரு எலக்ட்ரான் அதை விட 1000 மடங்கு குட்டியா, லட்சக்கணக்கான மடங்கு குட்டியா இருக்கக்கூடிய எலக்ட்ரான், இப்ப என் கைதான் இந்த எலக்ட்ரான் வச்சுக்கோங்க, இது இப்படி சர்க்குலரா மூவ் ஆகிட்டே இருக்கு. அவன் இங்க இருக்கான்னு நினைச்சு அவனோட பொசிஷனை மார்க் பண்ணி வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் இங்க வந்திருப்பான். பொசிஷன் மாறி இருக்கும். திருப்பி பொசிஷனை பிக்ஸ் பண்ணி வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் இங்க வந்திருப்பான். கரெக்டா? சோ அதனால சைமல்டேனியஸா இந்த ரெண்டு வேல்யூவும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னாரு. And so option B is the right answer. Option B is the absolute correct answer. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பர் क्वेश्चनரா. Bohr's theory or atomic theory. இந்த ஹேசன்பர்க் uncertainty principle ஃபாலோ பண்ணுதா? எஸ் ஆர் நோ in the comment section. எஸ்னா ஃபயர் போடுங்க, நோனா ஹார்ட் போடுங்க. சரியா? சோ எஸ்னா ஃபயர், நோனா ஹார்ட். சொல்லுங்க பாப்போம். Let me know in the comment section. Bohr's atomic theory, Heisenberg's uncertainty principle follow பண்ணுதா? எஸ்னா ஃபயர், நோனா ஹார்ட். எஸ்னா ஃபயர், நோனா ஹார்ட். Hi Harsia, welcome on board Harsia. Welcome Dakana, welcome. Super heart. ஒரு தடவை போர்ட்ல பாத்துடலாமா?
எல்லாரும் சொல்ற ஆன்சர் என்னங்கறத போர்ட்ல பார்த்தலாமா? So yes, yes, yes. The answer is எல்லாரும் ஒருத்தங்க கூட எஸ் சொல்லடா, எல்லாம் நோ தான், ஃபுல் ஹார்ட் தான், ஹார்ட் டு ஹார்ட், ஹார்ட்டுக்கும் ஹார்ட்டும் கனெக்ஷன். அண்ட் எஸ், ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் நம்ம தலைவன் போர்ஸ் மாடல் ஃபாலோவே பண்ணல. போர்ஸ் மாடலை பொறுத்தவரை ரூல்ஸ் இருந்தா அது எனக்கு மீறப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் சோ நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டா? கரெக்டா? எஸ், வாட் எவர் யூ கைஸ் செட் இஸ் கரெக்ட். The answer is no. And ரொம்ப முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். சரியா? போர்ஸ் அட்டாமிக் தியரி ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபலை ஃபாலோ பண்ணல. This concept is super duper important my lord. So X mark, அம்புக்குறி, எலும்புக்குறி எத்த வேணா போட்டு வச்சிருங்க, பட் போட்டு நோட் பண்ணி வைங்க. கிளியரா? Thank you Sasuke, thank you so much my dear. நோட் பண்ணியாச்சா? Yes, perfect, perfect, perfect ராகனா. இப்போ அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா, in SF6ல FSF ஓட bond angle என்ன? fluorine sulfur fluorine ஓட bond angle என்ன? Hi லோகேஸ்வரன், welcome on board my dear. வெல்கம் வெல்கம். டெக்கனா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், சல்ஃபர் குரூப் 16 சேர்ந்தது. குரூப் 16 மாலிகுல்ஸ் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுப்போம்? O C T குடிக்க போலாம், which means O for oxygen, கரெக்டா? S for sulfur, Sc for selenium, Te for tellurium, PO for polonium. So OCT குடிக்க போலாம். group 16ல இருக்கிற எல்லாருக்குமே oxidation number என்ன? The group oxidation number is group 16ங்கிறதுனால valence electron is 6 and valence electron 6ன்னு சொன்னா சல்ஃபரை சுத்தி 6 fluorine இருக்கலாம், மேக்ஸிமம் 6 பாண்ட் வரலாம். சோ அதனால வெல்கம் 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 ஆன் போர்ட் டிராகன். சோ F F F F F F கரெக்டா? இந்த 6 பாண்டுக்கும் fluorine sulfur fluorine இடையே என்ன ஆங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. so what is the angle my dear? what is the angle? இங்க மொட்டையா மேம் இவங்க ரெண்டு பேருக்கா மேம்னு நினைக்காதீங்க, ஏன்னா இங்க வந்து ஆக்சியல் ஆங்கிளும் வரும், நம்மளோட ஈக்குவட்டோரியல் ஆங்கிளும் வரும். ஈக்குவட்டோரியல் ஆங்கிள் இஸ் 90 degree, axial angle is 180 degree. அதனால both axial in equatorial, option D is the right answer. Option D is the absolute correct answer rakana. Super super super. D D D damal D the right answer. Okay va? Okay va? Clear? Yes. So அடுத்த question என்னன்னா, bond order in superoxide ion is ஒரு superoxide ionல example H2O2 இந்த மாதிரி superoxide ionல bond order என்னவா இருக்கும்? what will be the bond order my lord? what will be the bond order my lord? இப்போ O2 minus 17 electrons இருக்கு, அப்போ இவனோட bond order கண்டுபிடிச்சோம்னா it is none other than bonding, number of bonding minus number of anti-bonding by 2. இவனுக்கு bonding எத்தனை, anti-bonding எத்தனைன்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கலாம். so first இது போடலைனாலும் பரவாயில்லடா, ஜஸ்ட் சும்மா எழுதி பாருங்க. first வந்துட்டு 1 sigma s 2, அப்புறம் 1 star sigma s 2, 4 எலக்ட்ரான் போயிடுச்சா, then 2 sigma s 2 2 star sigma s 2, 4 8 எலக்ட்ரான் போயிடுச்சா. இதே மாதிரி போட்டு பாத்தீங்கன்னா பாண்டிங் 10, ஆன்டி பாண்டிங் இந்த ஸ்டார் வருதுதான் ஆன்டி பாண்டிங், சரியா? இந்த ஸ்டார் இல்லாததான் பாண்டிங். மைனஸ் 7/2. The answer is what? 10 minus 7 is 3 my lord. 3/2 is 1/5 my lord. அதனால 3/2 1/5 1.5. Option B is the right answer. Clear?
கான்செப்ட் புரியுதாடா? இதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. ப்ளீஸ் இம்ப்ளிமெண்ட் இட். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எங்கேயுமே விட்டு கொடுத்துறாதீங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ். ஓகே ஃபைன். எஸ். இப்போ அடுத்ததாக amongst C2H6, C2H4 and C2H2, CC bond length increases in the order. யாருக்கு bond length அதிகம் or increasing order என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. they can always remember bond single bond இருந்துச்சுன்னா attraction between two atoms is minimal. double bond னா கொஞ்சம் attraction அதிகமாகும். triple bond னா இன்னும் attraction அதிகமாகும். அப்போ whenever force of attraction happens, this attraction is inversely proportional to bond length. ஏன்னா attraction increase ஆக bond length கம்மி ஆயிட்டே இருக்கு. in other words, bond enthalpy increase ஆக bond length அதிகமாகுது. or bond order increase ஆக bond length என்ன ஆகுது? increase ஆச்சுன்னா bond length குறையுது அப்படின்னு அர்த்தம். இந்த கான்செப்டை வச்சு பாத்தீங்கன்னா C2H6 is an alkane, so அதுக்கு bond length 1, C2H4 க்கு 2, C2H2 க்கு 3 based on the number of bonds and so நம்ம C2H6 should be the C2H6 having the smallest bond order should have the largest bond. அதனால the correct answer is what? The correct answer is option A. First alkane, அதுக்கப்புறமா alkene, அதுக்கப்புறமா alkane. ஓகேவா? கிளியரா? கிளியரா? மேம் வாய்ஸ் வெற்றி பேட்ச்ல கேக்குது மேம், கிட்ட சொல்லுங்க கைஸ். வெற்றி பேட்ச் அங்க நடக்குதுதா, ஏன் வாய்ஸ் எப்படி அங்க கேக்கும்? ஆஹா. பட் எனிவேஸ் I'll just inform the team, okay? Don't worry. Okay. Inform பண்ணியாச்சு, கவலைப்படாதீங்க. Here we go with the next one. Which of the following has the bent shape? Bent shape யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. So கண்டுபிடிச்சிடலாமா? bent shape இங்க யாருக்கு இருக்கு? BeCl2, Be chlorine இவ ரெண்டு linear chain தான். So it is linear. C double bond O இதுவும் நமக்கு தெரியும், linear. XCF2 பொறுத்தவரை XC 1 2 பாண்ட் போயிருச்சுன்னா மிச்சம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சோ 2 லோன் பேர், இங்க ஒரு லோன் பேர், 6 பாண்ட் இருக்கும். இதுவும் கண்டிப்பா 2 பாண்ட் பேர் 3 லோன் பேர்னு சொல்லும்போ அவன் அந்த ஆன்சருக்கு வருவானா? வாய்ப்பே இல்ல ராஜா. he is also linear. கரெக்டா? இவனும் லீனியர் தான். அப்ப யாரு கரெக்டான ஆன்சரா இருப்பா? SO2. SO2 கரெக்டான ஆன்சர். there is only one concept. SO2 பொறுத்தவரை it has 2 oxygens. கரெக்டா? அப்ப இவன் தான் due to 1 2 ஒரு லோன் பேர் 2,1 2,1 bent shapeல இருப்பான். clear-ஆ? So option C is the right answer. Option C is the absolute correct answer, my lord. அடுத்ததா, for a reaction A becomes B, Kpயும் Kcயும் equal na, then delta Ng என்னவா இருக்கும்? சித்தப்பு சும்மா வராரே. டேய் என்னடா பண்றீங்க? சோ ஒரு ரியாக்ஷனுக்கு Kpயும் Kcயும் ஈக்குவல். எப்போ ஈக்குவல் ஆகும்? Kp is equal to Kc into delta Ng RT. கரெக்டா? சோ RT பவர் delta Ng. இப்போ RT பவர் delta Ng பவர்ல இருக்கிற delta Ng 0 ஆச்சுன்னா, when delta Ng is equal to 0, RT power delta Ng என்னவா மாறும்? anything power 0 is what? anything power 0 is 1. அப்போ anything power 0 is 1 அப்படின்னு சொல்லும்போ RT இந்த entire வேல்யூவை இது 1 மாற்றிடும். சரியா? so 1 மாற்றிடுச்சுன்னா Kpயும் Kcயும் ஈக்குவல். அதனால ஆப்ஷன் A delta Ng is the right answer. delta Ng is the absolute correct answer. புரிந்ததா?
புரிந்ததாடா கண்ணா? எஸ். இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தலைவரை பத்தி நம்ம இங்க பேசியே ஆகணும். சோ ஷின்சான் பிடிக்கும்னு சொல்றவங்க ஒரு ரெட் ஹார்ட், ஏன்னா அவரோட கலரே ரெட் ஹார்ட்ல, ரெட் அண்ட் எல்லோ ஹார்ட். சரியா? ரெட் எல்லோ ரெட் எல்லோன்னு மாத்தி மாத்தி அனுப்புங்க. அதான் நம்ம ஷின்சான் தலைவரோட கலர். இதுவே டோரேமான் பிடிக்கும்னு சொல்றவங்க ப்ளூ அண்ட் ஒயிட் ஹார்ட் அனுப்புங்க. ப்ளூ அண்ட் ஒயிட் ஹார்ட் அனுப்புங்க. மேம் எனக்கு இவனுங்களெல்லாம் பிடிக்காது, ஐ ஹாவ் அதர்ஸ் அப்படின்னு சொல்றவங்க பச்சை ஹார்ட்ட யாரதுன்னு சொல்லி சொல்லுங்க. பச்சை ஹார்ட்ட யாரதுன்னு சொல்லி சொல்லுங்க. வேல் சூப்பர் சூப்பர் கண்ணா. ஷின்சானா. பமீர் கான் ஹாய் ஹாய். சஹிது ரெட். முகேஷ் ரெட். பமீர் ரெட் அண்ட் எல்லோ சூப்பர் சூப்பர். கமலக்கண்ணன், பாலா, பிரீத்து, தமிழரசி, கிருத்திகா. ஷின்சானும் பிடிக்கும், பட் வெளியிலயும் ஒரு ஆளை பிடிக்கும். கௌதம் போக்கிமான், எனக்கும் போக்கிமான் ரொம்ப பிடிக்கும்டா கண்ணா. சோட்டா பீம், கனிஷ்கார், சோட்டா பீம். சஞ்சித், ஆகி அண்ட் தி காக்ரோச்சஸ். சூப்பரா சூப்பரா டே. பிரீத்தி, அனிமே. மகாவித்யா, டாம் அண்ட் ஜெரி, சூப்பர் சூப்பர் சூப்பர்டா கண்ணா. பேபி ஃபேஷன், பேப்லேட் மேம் நான்லாம். சூப்பர் 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 மை டியர். தர்ஷு, டைனோசர் கிங். ஆஹா, வெரி குட் வெரி குட் வெரி குட் மை டியர். நான் எப்பவுமே நம்ம தலைவர் ஷின்சான் பக்கம் தான். பட் அதுக்குன்னு போக்கிமான்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு போக்கிமானும் பிடிக்கும், டோரேமானும் பிடிக்கும். நான் எல்லாத்தையுமே பார்ப்பேன். ஸோ அதனால பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷின்சான் கண்ணா, உண்மையை சொல்லிடுறேன். ஸோ அதனால சூப்பர்ரா 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 கண்ணா. ஒரு தடவை நம்மால பாத்துடலாமா? எஸ் சூப்பர். இவங்க எல்லாரையும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான காரணம் they had some qualities in them. அதே மாதிரி நீட்டுக்கும் ஒரு சில குவாலிட்டிஸை நீங்க பில்ட் பண்ண வேண்டியது இருக்கு. எப்படி உங்களுக்கு கிங் பட்டாசு கிங், ஜுஜுட்சு, நருட்டோ, அப்புறம் ஷின்சான், போக்கேமான் இவங்களை எல்லாம் பிடிக்குதோ, ஜாக்கி சான், ரோல் நம்பர் 21 இவங்க எல்லாத்தையும் பிடிக்குதோ, அதே மாதிரி அவங்க எல்லாத்தையும் இருக்கிற ஒரு சிம்பிள் குவாலிட்டியை நீங்க பில்ட் பண்ண பார்க்கணும். டிகனா இவங்க எல்லாருக்கும் அவங்க கேரக்டர் தகுந்த மாதிரி குவாலிட்டி இருக்குடா. ஷின்சானுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வெக்லி, பட் அட் த சேம் டைம் ரொம்ப யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒண்ணுன்னா என்னதான் பண்ணாலும் தொந்தரவு பண்ணாலும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பான். பட் டோரேமான்னு சொல்லும்போது எவ்வளோ நம்மளோட நோபிட்டா பிரச்சனை பண்ணாலும் அவன் என்ன பண்ணுவான், என் நோபிட்டா என் ஃப்ரெண்டு, நான் ஹெல்ப் பண்ணணும்னு நிப்பான். இதே போக்கேமான்ட்ட இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், போக்கேமான்ல ஆஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஹீஸ் ஹைலி பாசிட்டிவ். நான் கண்டிப்பா இதை பண்ணியே தீருவேங்கிற மாதிரியான ஒரு பர்சன். கரெக்டா? சோ இந்த கான்செப்ட் எப்படி நம்ம கேரக்டர்ஸா பாக்குறோமோ அதே மாதிரி நம்ம பில்ட் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர் தான் நமக்கான டெஸ்ட் டேக்கிங் கேரக்டர். இங்க நிறைய பேர் டெய்லி டெஸ்டே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஹன்ஷிகா. இங்க நிறைய பேர் டெஸ்டே எடுக்க மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு டெஸ்ட் எடுங்க. அதுக்குதான் இங்க ஃப்ரீ ரீநீட் கிராஷ் கோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ யாராச்சும் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. திஸ் இஸ் அ பிரீமியம் ரீநீட் கோர்ஸ் அட் 0 rupees. சரியா? வெளியில உங்களுக்கு 1000, 2000, 3000, 5000 கொடுக்குற டெஸ்ட் தான் இங்க நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம். சோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் இப்ப நான் காமிச்ச மாதிரி பை நவ் கிளிக் பண்ணிருங்க. நம்ம சேனல்ல இந்த வீடியோக்கு கீழே போனீங்கன்னா சேனல் பேருக்கு கீழே இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் இருக்கும். நான் திருப்பி சொல்றதுக்கான காரணம் உங்களுக்கு இது அவ்வளவு முக்கியம். இருக்கும்போதே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பை நவ் கொடுத்தீங்கன்னா கோர்ஸ் ஓபன் ஆகும். இதுல இன்னைக்கு எனக்கு எல்லாருமே டெஸ்ட் எடுக்கணும். சரியா? I literally want every one of you to take test. இத பாருங்க, இங்க இருக்கிற கௌதம் எனக்கு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் அனுப்பியிருக்காரு. இங்க இருக்கிற தமிழரசி எனக்கு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நீட்ல அனுப்பியிருந்தாங்க. இப்பவும் அவங்க எழுதிட்டு இருக்காங்க.
அதே மாதிரி நீங்க எல்லாருமே இந்த டெஸ்ட் எழுதணும் தான் என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள். இருக்கிறத யூஸ் பண்ணுங்கடா, யூட்டிலைஸ் பண்ணுங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரியா? ருப்பி கேட்காத ஹன்ஷிகா, யூ ட்ரை இட். இப்ப நான் காமிச்சதுல 0 ரூபி தானே காமிக்குது, ட்ரை பண்ணுங்க. இஃப் இன் கேஸ் அப்படி காமிக்குதுன்னா எனக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, நான் டீம்ட்ட பார்த்து செக் பண்ண சொல்றேன். சரியா? ஓகேவா? சோ மை டெஸ்ட் குள்ள போய் தயவு செஞ்சு டெஸ்ட் எடுங்க. நீங்க டெஸ்ட் எடுக்காதனால தான் பசங்க எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. I want to show them. So இன்னைக்கு திருப்பி நான் டெஸ்ட் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்க தயவு செஞ்சு டெஸ்ட் எடுங்க. ஓகேவா? கிளியரா? எஸ். ஓகே. கூடவே கிளாஸஸ் வேணும்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு கிளாஸஸ் இருக்கு, டவுட் சால்விங் செஷன் இங்க இருக்கு. அண்ட் டவுட் எப்போ வந்தாலும் சரி யூ கேன் ஆஸ்க் இட். 100% கரெக்ட் ஆன்சர் இங்க கிடைக்கும். சரியா? இந்த ChatGPT மாதிரி ஆர் ஜெமினை மாதிரிலாம் யூனோ எனக்கு மேம் எனக்கு அவன் என்னென்னமோ ஆன்சர் தரான் அப்படின்லாம் யோசிக்க வேணாம். இவன் 100% உண்மையான ஆன்சரை தான் தருவான். சரியா? ஏன்னா திஸ் வேதையே இஸ் ஒன்லி டிசைன் ஃபார் எஜுகேஷன். நம்மளோட வேதாந்துவோட இவ்வளோ வருஷம், வேதாந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இயர்ஸா இருக்கு, மோர் தேன் 10 இயர்ஸா இருக்கு. சரியா? சோ இந்த வேதாந்துவோட என்டையர் டேட்டா பேஸும் நம்ம வேது கிட்ட தான் இருக்கு. அதை வச்சுதான் உங்களுக்கு ஆன்சர் பண்றான்னு சொல்லும்போது கண்டிப்பா ஆன்சர் 100% கரெக்டா இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சோ கண்டென்ட் லைப்ரரி அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கண்ணா, தட் இஸ் அண்டர் ப்ரோக்ரஸ். டோன்ட் வரி, இட் வில் பி சார்ட்டட். கிளியரா? தேங்க்யூ ஆசாத். சோ ரிவிஷனுக்கு நோட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணீங்களாடா கண்ணா? ஆசாத், டிட் ஐ மிஸ் எனிதிங்? ரிவிஷனுக்கு நோட்ஸ் நான் அனுப்பி தரேன்டா கண்ணா, கவலைப்படாதீங்க. சரியா? சோ இப்போ அடுத்த क्वेश्चनக்கு நம்ம எல்லாரும் போறோம். And here you go with the next question. The standard enthalpy of formation of an element in its standard state is. ஒரு standard enthalpy of formation delta HF0 in its standard state என்னவாக இருக்கும்? அதுவும் எலிமெண்டோட standard state. அப்போ free state பத்தி பேசுறாங்க. What is the right answer, my dear? ஐயோ கவின், அவ்வளோலாம் வேணாண்டா கண்ணா. ஐ எம் ஜஸ்ட் a faculty trying to make my students get maximum marks. ஹாய் பிரீத்து. கண்டிப்பாடா கண்ணா. ரிவிஷனுக்கு ஓவரால் சப்ஜெக்ட்ஸ்க்கான நோட்ஸை நான் தரேன், கவலையே படாதீங்க. சோ இப்போ டேக்கனா ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ஸ்ல எப்பவுமே உங்க டெல்டா H0F என்னவா இருக்கும்? டெல்டா H0F என்னவா இருக்கும்? எந்த ஒரு எலிமெண்ட் ஃப்ரீ ஸ்டேட்ல இருந்தாலும் அதுக்கு டெல்டா HF0 ஜீரோவா தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். ஓகேவா? ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். ஓகே, அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா வேல்யூ ஆஃப் R இன் ஜூல்ஸ் பர் கெல்வின் மோலஸ். பா, இந்த மாதிரி क्वेश्चन கேட்டானா அசால்ட்டா ஆன்சர் பண்ணிடலாம்டா கண்ணா. ஸோ வாட் இஸ் த ஆன்சர் மை லார்ட்? வாட் இஸ் த ஆன்சர்? ஜூல்ஸ் பர் கெல்வின் பர் மோல் அப்படின்னு கேட்டா இதுதான் ஆன்சர். இதுவே உங்கள்ட்ட ஜூல்ஸ் கேட்கலடா, லிட்டர் ஏடிஎம்ல கேக்குறான், லிட்டர் ஏடிஎம்ல கேக்குறான், இதுதான் ஆன்சர். கேலரிஸ்ல கேக்குறான், இதுதான் ஆன்சர். ஓகேவா? சோ இங்க ஜூல்ஸ் கெல்வின் பர் மோல்னு கேட்டதுனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். கூடவே ஜூல்ஸ் பர் கெல்வின்ஸ் பர் மோல்னா இந்த வேல்யூ, லிட்டர் ஏடிஎம் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா இந்த வேல்யூ, கேலரி லைக் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா இந்த வேல்யூ. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? கிளியரா? அடுத்த क्वेश्चनக்கு அடிச்சு பிடிச்சு போனோம்னா, in an exothermic reaction the enthalpy of product is what? ஒரு exothermic reactionல enthalpy of product என்னவாக இருக்கும்? ஒரு exothermic reactionல enthalpy of products என்னவாக இருக்கும்? exothermicனு சொல்லியாச்சு. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? exothermicனு சொல்லியாச்சு. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? reactant ப்ராடக்டா மாறும்போ reactant ஒரு எனர்ஜிய லாஸ் பண்ணிட்டு, ஓகேவா? there occurs an energy loss and so அது ப்ராடக்டா மாறுது.
கரெக்டா கரெக்டா எனர்ஜியை லாஸ் பண்ணிட்டு தான் ப்ராடக்டா மாறுது. அப்போ ப்ராடக்டோட எனர்ஜி என்னவா இருக்கும்? என்தால்பி ஆஃப் ப்ராடக்ட் will be less than reactant. reactant ஒரு 100 யூனிட் ஆஃப் எனர்ஜி இருக்குன்னா ப்ராடக்ட் 60 தான் இருக்கும், மிச்சம் 40 உங்களுக்கு டிசிபேட் ஆகி போயிடும். அதனால ப்ராடக்டை விட ரியாக்டன்ட் அதிகம் அப்படின்னு சொல்லும்போ what is the right answer, my lord? What is the right answer? B for Babu. So option B is the right answer. Option B is the absolute correct answer. Okay. டிகனா யாருக்காச்சும் கிராஷ் கோர்ஸ்ல உங்களால ஜாயின் பண்ண முடியல, ஏதாச்சும் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லயோ டெலிகிராம்லயோ அனுப்புங்க. திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஐடி டா கண்ணா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா கடைசியில் நான் நோட்ஸும் கேட்பேன். ஸோ Premila_Chem is the ஐயோ நான் அதை போய் ரைட் ஆன்சர்னு சொல்ல வரேன்டா, அதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஓகேவா? ரைட்டா? ஸோ இங்கே எழுதியிருக்கேன், தமிழரசியும் நோட் பண்ணியிருக்காங்க, தமிழரசி கௌதம் எல்லாரும் சாட்ல போட்டிருக்காங்க. டிகண்ணா யூ கேன் ரீச் அவுட் டு மீ த்ரூ த இன்ஸ்டாகிராம்டா. ஓகேவா? ரைட்டா? ஓகே. அடுத்ததாக அடுத்த கொஸ்டின்க்கு போனோம்னா ஈக்லிபிரியம் எக்ஸ்பிரஷன் Kc for this reaction is, இந்த ரியாக்ஷனுக்கான Kc எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Kc கண்டுபிடிக்கணும்னா what will be the value டாக்கனா? What will be the value here? ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். அபிநயா நோ மை டியர், இன்னும் அப்டேட் வரல, வந்ததும் நான் சொல்றேன். 11 o'clock வரைக்கும் அப்டேட் வரல, நான் 11க்கு அப்புறமா லைவுக்கு வந்துட்டேன், ஸோ எனக்கு தெரியல, வந்ததும் நான் சொல்றேன். பியா ஷாரா கன்ஃபார்மா? ஏன்? ஃபார் பியூர் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ், ஃபார் பியூர் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் வந்து 1ஆக மாறி, கரெக்டா? 1ஆக மாறிடுச்சுடா. What is the value for Kc, my lord? Kc is equal to concentration of product by concentration of reactant, which means concentration of product மட்டும்தான் இங்க இருக்கு, CO2 reactants எல்லாம் இவனோ solid, so 1 ஆயிரும். அதனால the correct answer is option B. Option B is the right answer. Option B is the absolute correct answer ராகனா. ஓகேவா? கிளியரா? ஃபைன். அடுத்ததாக on adding an inert gas at constant pressure 2N2 plus 3H2 gives 2NH3, ஈக்லிபிரியம் எப்படி ஷிஃப்ட் ஆகும்? இப்பெல்லாம் நீங்க அனிமே பாக்குறீங்களே, அந்த மாதிரி நான்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த பேட்மேனோட சீரீஸ் வாட் வாஸ் தட், அந்த காத்தம் சிட்டில பேட்மேன் சீரீஸ் இருக்கும் தெரியுமா? லைக் சீரீஸ் ஆஃப் பேட்மேன் அண்ட் யூனோ நம்ம தலைவர் வருவாரே, யார் அவரு? ஜோக்கர். அதைத்தான் பார்ப்போம். ஸோ அதைத்தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஒரு கிரேஸ் அடிமைக்கு வந்திருக்குடா. ஸோ சொல்லுங்க பார்ப்போம். ஆன் adding an inert gas at constant pressure to nitrogen plus hydrogen gives 2NH3, அங்க என்ன நடக்கும்? டெக்கனா as per lee-Chateliers, as per lee-Chateliers principle பொறுத்தவரை whenever pressure is increased, pressure increase ஆச்சுனா in a gaseous reaction, அங்க the reaction happens more where N is less, number of moles is less. இப்போ இந்த ரியாக்ஷனை பாருங்க, N2 1, H2 3, NH2 2. அப்ப ரியாக்டன்ட் சைடு நம்பர் ஆஃப் மோல்ஸ் லெஸ்ஸா, ப்ராடக்ட் சைடுலயா? ப்ராடக்ட் சைடுல தான் 2 இருக்கு. அப்ப ப்ராடக்ட் சைடுல நம்பர் ஆஃப் மோல்ஸ் லெஸ்னா எந்த ரியாக்ஷன் அதிகமா நடக்கும் கண்ணா? Reaction will happen from backward. B is the right answer. Clear? Okay. அடுத்த question வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, for HF in water அவனோட Ka வேல்யூ கொடுத்துட்டாங்கப்பா. P
pKa என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான். pKa என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான். சோ கண்டுபிடிச்சிடலாமா? ரொம்ப சுலபமான question. Always remember pKa is equal to minus log of Ka. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ Ka என்னடாக்கனா? It is minus log of K value கொடுத்திருக்கானா? 7 into 10 to the power minus 4. இப்ப நான் சொல்லி தரேன், ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. Always remember this. If you are considering this kind of relation, இத நான் A, B அப்படின்னு எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன தெரியும்? Log of A, B is equal to log of A plus log of B அப்படின்னு தெரியுமா? கரெக்டா? log of A plus log of B அப்படின்னு தெரியுமா? இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. minus log of 10 to the power minus 4. minus 4 நான் பிளஸ் ஆக்கணும்னா what can I do? I can take it as divided by 10 to the power 4. இன்னுமே வேல்யூ ஈஸியா முடியும். சரியா? 7 divided by 10 to the power 4. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல log of A by B என்னவாகும்? AB வந்து பிளஸ்னா A by B வந்து மைனஸ் log of A minus log of B. இதை இப்ப ஈக்குவேட் பண்றேன்டா. ஈக்குவேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? log of minus log of இந்த மைனஸ் தான் உள்ள எடுத்துக்கிறேன். சரியா? log of 7 minus of minus இந்த மைனஸ் இந்த மைனஸ் இந்த மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஆயிருமா? பிளஸ் log of 10 to the power 4. அப்ப log of 10 to the power 4, 10 to the power anything is the same number. அப்ப 4 minus இந்த minus log of 7. log of 7 எவ்வளோடாக்கனா? log of 7 is 0.845. அப்ப உங்க ஆன்சர் என்ன வரும்? 3.15 அப்படின்னு வரும். And so option A is the right answer. Option A is the absolute correct answer. ஓகேவா? கிளியரா? என்னடா நடக்குது கமெண்ட் செக்ஷன்ல? அநியாயம் பண்றீங்களேடா டே. ரப்புன்சல், எல்சா, ரப்புன்சல் வணக்கம், எல்சா வணக்கம், தோர் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. So yes, option A is the right answer. Option A is the absolute correct answer. PDF கொடுத்துடலாம். பாபு டேக்கனா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். All you have to do is right. All you have to do is PDF வந்து நான் இந்த டெலிகிராம் லிங்க்ல குடுக்குற மாதிரி இருக்கும். சரியா? சோ ரீநீட்கான ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் லிங்க் ஃபர்ஸ்ட் இருக்கு. செகண்ட் லிங்கா டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணாதவங்க இதை கிளிக் பண்ணி திருப்பி காமிக்கிறேன். கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணாதவங்க இவங்க கிளிக் பண்ணி பைனோ கொடுத்தா 0 rupeesல பிரீமியம் கிராஷ் கோர்ஸ் கிடைக்கும். இதுவே டெலிகிராம் குள்ள போனோம்னா செகண்ட் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் குள்ள போய்க்கலாம். அங்கதான் கிளாஸ் நோட்ஸ், ஸ்மார்ட் நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், 1 page நோட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? ஓ கேட் உமன் அட போங்கடா. அப்ப நான் தான் பேட்மேன். எப்ப பார்த்தாலும் பிளாக் கலர் ட்ரெஸ்ல இருக்கேன்ல. சோ ஐ எம் பேட்மேன். ஃபைன், ரைட். எல்லாரும் பேரை வச்சு மாத்திக்கோங்க. இப்போ அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போறோம். The next one is the standard EMF of a cell. இந்த ஒரு செல் ரியாக்ஷனுக்கு என்னவா இருக்கும்? இந்த ஒரு செல் ரியாக்ஷனுக்கு என்னவா இருக்கும்? மேம் நீங்க பிளாக் விடோ. ஆஹா, மார்வெலோட பிளாக் விடோவா? சூப்பர்ரா. சரி, the standard EMF of a cell என்ன அப்படின்னு கேட்டிருக்கா. இங்க E0 of nickel 2 பிளஸும் E0 of copper வேல்யூவும் கொடுத்திருக்கான். சோ இத கண்டுபிடிச்சிடலாமா? எஸ் மேம் நீங்க வண்டர் உமன் மேம். ஏண்டா என்னாச்சு உங்களுக்கு? பேட்மேன் இருக்காங்க மேம். ஓ பேட்மேன் இருக்காரா? அதனால நான் பிளாக் விடோ இல்லனா வண்டர் உமன் ஏதோ ஒண்ணு எதையாச்சும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போ அடுத்த क्वेश्चन டேக்கனா இங்க என்ன கேட்டிருக்கா அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு குழப்பறதுக்காக கான்சென்ட்ரேஷன் E0 வேல்யூலாம் கொடுத்திருக்கான். இதையெல்லாம் பார்த்ததும் நம்ம பசங்க என்ன பண்ணிடுவாங்க? ஆஹா கான்சென்ட்ரேஷன் இருக்கு, ஆஹா ரியாக்ஷன் இருக்கு, அப்ப நான் என்ன பண்ணணும்? நர்ன்ஸ் ஈக்குவேஷனுக்கு போகணும்னு தொபக்கடியேன்னு நர்ன்ஸ் ஈக்குவேஷனுக்குள்ள குதிச்சிருவாங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. இங்க என்ன கேட்டிருக்கா? உங்கள்கிட்ட ஸ்டாண்டர்ட் EMF தான் கேட்டிருக்கா. அப்போ E0 of a cell தான் கேட்டிருக்கா. இதுக்கான ஃபார்முலா என்ன?
cathode minus anode. cat ஞாபகம் வச்சுக்கோங்க. or big value minus small value. இன்னும் ஈஸியா இருக்கும், ரியாக்ஷனே வேணாம். இங்க big value 0.34, கரெக்டா? so it is big minus small. அப்போ இங்க big value என்னடா? அட இங்க பிக் வேல்யூ என்னடா? பிக் வேல்யூ இதுதான் நம்ம பிக் வேல்யூ, இதுதான் நம்ம ஸ்மால் வேல்யூ. பிக் வேல்யூ 0.34 மைனஸ் ஸ்மால் வேல்யூ 0.25, மைனஸும் 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 பிளஸ் ஆயிரும். அப்ப பிளஸ் 0.25. வாட் இஸ் த ரைட் ஆன்சர் மக்களே? It is none other than 0.85. Approximate 0.85 வரும். And so the correct answer is option D. Option D is the right answer. Option D is the absolute correct answer, my lord. Clear? Sorry, option D இல்ல, option B. ஒரு ஆவேசத்துல சொல்லிட்டேன். It is option B டா, option B டா, option B டா. ஒரு ஆவேசத்துல D க்கு பதிலா பாய் அப்படி, B ன்னு அப்படி, சாரி B க்கு பதிலா D ன்னு ஏன் வாய் ஒளருது? B க்கு பதிலா D அப்படின்னு சொல்லிட்டேன். So B is the right answer. ஓகேவா? கிளியரா? எஸ். ஐயோ என் வாய் இப்ப என்ன கொளருன்னு கொளருது. எனிவேஸ், அடுத்த கொஸ்டின். During electrolysis of an aqueous CuSO4 using platinum electrode, the protected cathode is என்ன my lord? Protected cathode is என்ன my lord? அநியாயத்துக்கு என் வாய் ஒளருதுதா? நான் கொளறி எதையாச்சும் சொன்னேன்னா என்ன எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிருங்க மை லார்ட். ஓகே, சோ இப்போ கேத்தோட பத்தி கேட்டிருக்கான். ஆல்வேஸ் ரிமெம்பர், எலக்ட்ரோலிசிஸ பொறுத்தவரை கேத்தோட பக்கத்துல கேட்டயான் வரும், ஆனோட பக்கத்துல ஆனயான் வரும். ஏன் இந்த மாற்றம்? ஏன்னா இங்க பொறுத்த வரைக்கும் ஆனோட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், கேத்தோட் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். அப்ப ஆனோட் பக்கத்துல ஆனயான், கேத்தோட் பக்கத்துல கேட்டயான். and so கேத்தோட்ல என்ன வரும் மக்களே? என்ன வரும்? you have two options. ஒன்னு aqueous CuSO4ங்கிறதுனால ஒன்னு H+ வரலாம், இல்ல Cu2+ வரலாம். இந்த ரெண்டு பேர்ல யார் மக்களே வருவா? இந்த ரெண்டு பேர்ல யார் வருவா? நம்மளோட எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ பாருங்க. எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல யாரு நல்லா ரெடியூஸ் பண்ணுவாடா? யாரு நல்லா ரெடியூஸ் பண்ணுவா? வாட்டரை விட காப்பர் 2+ தான். அதனால முடிஞ்சு போச்சு. கதம் டாடா பாபாய். ஆப்ஷன் ஏ காப்பர் மெட்டல் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? டேக்கனா லைக் பண்ணாத நண்பர்கள்லாம் லைக்க தட்டி விடுங்க. ஓகேவா? let us reach 180 டா. let us reach 180. சரியா? லைக் போட்டாச்சுன்னா ஒரு ஹார்ட்ட போடுங்க. and yes, வாங்க இப்ப அடுத்த क्वेश्चनக்கு போலாம். அடுத்த क्वेश्चन என்னன்னா, ஹாய் பிரதீக்ஷா வெல்கம், ஹாய் புனிதா வெல்கம். அடுத்த क्वेश्चन பார்த்தோம்னா, the decrease in EMF of a cell with time is due to, EMF குறைஞ்சிருச்சுனா டைம் ஆக EMF கொஞ்சமா குறையுதுன்னா then அங்க என்ன நடக்குது? ஐயோ டேய், உங்கள்ட்ட காசு பணமாடா கேட்டேன், லைக் பண்ணிட்டு பாருங்கடான்னு தானேடா கேட்டேன். சீரியஸ்லி டேக்கனா, எப்படி உங்களுக்கு நான் இப்படி காமெடி சொல்லி கிளாஸ் எடுக்கும் போலாம் ஒரு எனர்ஜி வருதோ, அதே மாதிரி உங்க லைக்க பார்க்கும் போடாதான் எனக்கு எனர்ஜி வருது. சோ அதனால please ensure that you like this session without fail. சரியா? ரைட்டா? ஓகே, சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? ஹாய் பிரதீக்ஷா. ஒரே நிமிஷம். சரி, decrease in EMF of a cell with time happens due to, நல்லா போய் இந்த வண்டி நடுவுல பிரேக் ஆகுது,
நடுவுல பிரேக் ஆகுது. ஏன்னா அவன் ஈக்லிபிரியம் ரீச் பண்ணிட்டான் மை லார்ட். ஈக்லிபிரியம் ரீச் பண்ண அங்க என்ன ஆகும்? ரியாக்ஷன் ஸ்லோ டவுன் ஆகும். அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர் மை லார்ட். அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா, which solution will have the same osmotic pressure as 0.2 m of NaCl. சேம் osmotic pressure னு சொல்லியிருக்கான். ஆல்சோ NaCl I value 2 ன்னு சொல்லிட்டான். அப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? We all know if the osmotic pressure has to be same, then I value has to be same, concentration has to be same. அப்ப இது ரெண்டும் எங்கடா சேமா இருக்குன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 0.2 m of யூரியாவோட I value 1. அப்போ இதுவும் சேர்த்தா 0.2 வருது. அடுத்ததா 0.1 m of NaCl I value 2. அப்போ இதையும் சேர்த்தா உங்களுக்கு 0.2 வரும். திருப்பி 0.4 இங்க 0.2 into K2SO4 தான் I value 3. இப்போ இதுக்கான ஈக்குவல் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் என்னடா அர்த்தம்? எங்க வரும்? டேக்கனா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க I value 2, M value வந்து concentration 0.2. அப்போ 2 into 0.2 is 0.4. இப்போ சொல்லுங்க, இந்த 0.4 எங்க வந்திருக்கு? இங்கேயும். அப்போ ஆப்ஷன் B 0.4 is the right answer. It is the absolute correct answer my lord. So நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்? ரொம்ப ஈஸியா, ரொம்ப சுலபமா which solution will have the same osmotic pressure னு கேட்டப்போ osmotic pressure determine பண்ணக்கூடிய கான்சென்ட்ரேஷனையும் நம்மளோட I வேல்யூவையும் எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? we know PV is equal to nRT. அப்போ osmotic pressure னு கேட்டோம்னா then pi is equal to CRT. At same temperature C யும் R யும் constant. அப்போ pi எதை பொறுத்து இருக்கும்? C பொறுத்தும், then அங்க van Hoff factor வருதுன்னா I பொறுத்தும் இருக்கும். இதை ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ரெண்டும் யாருக்கு சேமோ அவனுக்கு தான் osmotic pressure சேம். இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 2 into 0.2 0.4, இங்கேயும் 0.4 அப்படியே கொடுத்திருக்கான். யூரியாக்கு I value 1, அதனால 0.4 சேம் வேல்யூ. ஆப்ஷன் B is the right answer. கிளியரா? சந்தோஷ், PDF கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் தர மாதிரி இருக்கும்டாக்கனா PDFக்கு நீங்க எங்கேயும் தேடி அலைய வேணாம். நம்மளோட சேனல்ல எல்லாரும் நல்லா கவனிங்கடா. நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் லிங்க் நம்மளோட ஃப்ரீ பிரீமியம் கிராஷ் கோர்ஸ் லிங்க். அதுல டெஸ்ட் சீரீஸும் ஃப்ரீயா நம்ம கொடுக்குறோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிடுங்க. செகண்ட் லிங்கா டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த டெலிகிராமை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மார்ட் நோட்ஸ், கிளாஸ் நோட்ஸ், 1 page நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்கடா கண்ணா. சரியா? ரைட்டா? சோ நம்ம வீடியோவை கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்க தான் சேனல் பேருக்கு கீழே இந்த லிங்க்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் மிக மிக முக்கியமா நம்மளோட வேதாந்து லேர்னிங் சென்டர்ல ஃப்ரீ மாக் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. யாராவது ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸை கொடுத்து ஜாயின் பண்ணுங்க. இட் இஸ் அ ஃப்ரீ ஆஃப்லைன் டெஸ்டா. OMR டெஸ்ட் ப்ராப்பரா நீட் எப்படி நடக்குமோ அதே மாதிரி அதே லெவல் டிஃபிகல்ட்டியோட இந்த டெஸ்ட்டை நான் நடத்த சொல்லியிருக்கேன் நம்ம என்டையர் வேதாந்து லேர்னிங் சென்டர் டீம்டையும். ஸோ அதனால ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட்ரா. 13th of June ஆஃப்டர்நூன் 2 to 5 நடக்கும் ஃபுல் லென்த் நீட் டெஸ்ட். OMRல இது ப்ராப்பரா நீட் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நடக்கும். சரியா? கிளியரா? ஓகேவா? ஸோ பேரு, கான்டாக்ட் நம்பர், லொகேஷன், உங்களுக்கு என்ன லொகேஷன் வேணுமோ எல்லா சென்டர்ஸ்லயும் நடக்குதுடா. வேதாந்தோட எல்லா சென்டர்ஸ்லயும் நடக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? பாபு, இட் இஸ் ஆடட் ராக்கனா, நான் ஆட் பண்ண சொல்றேன். நீங்க டெலிகிராம் போய் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். சரியா? சோ டெலிகிராம், ஐயோ மீண்டுமா டெலிகிராம் போய் பாத்தீங்கன்னாவே ப்ரிவ்யூ சேனல் கொடுத்தீங்கன்னா சேனல் வரும். இந்த சேனல்ல ஆல்ரெடி நோட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சுடா. பாருங்க, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி நீங்க எல்லா நோட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. யூஸ் பண்ணிக்கோங்கப்பா, யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க.
சக்தி, தேங்க்யூ தேங்க்யூ மை டியர். லைக் போடாத நண்பர்கள் எல்லாரும் லைக் போட்டு விடுங்க. பிகாஸ் 180 எடுக்கணும்னா 180 லைக்ஸ் போட்டு விடுங்க, சரியா? ஓகே, நான் சொல்லிட்டேன் 180 லைக்ஸ் 180 மார்க்ஸ். ஓகே, அடுத்ததா ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் ஈக்குவல்ஸ் வாட்? ரிலேட்டிவ் லோவரிங் RLVP பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? lowering of vapor pressure na it is delta P. But relative lowering of vapor pressure na இந்த lowering of vapor pressure நம்ம pure value கூட relate பண்ணி பார்க்கணும், which is P naught. இத ரெண்டுத்தையும் relate பண்ணோம்னா the value is going to be chi B. Chi B ங்கிறது என்ன? chiங்கிறது mole fraction, B ங்கிறது solute. அதனால இங்க the right answer is mole fraction of solute, and so option A is the right answer. Option A is the absolute correct answer. 101 லைக் மொய் வச்சிட்டாங்க போலே, சூப்பர். So option A is the right answer. Option A is the absolute correct answer. அடுத்ததாக, which property is independent of nature of solute particles in dilute solution? இதுல எந்த ப்ராப்பர்ட்டி நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது? சூப்பர் ஈஸி கொஸ்டின். Let me know the answer for this ra. A for அம்சம். ஆஹா, நிறைய பேருக்கு இங்க டவுட்டா இருக்கு போலயே. டெக்கனா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நம்ம பிரசன்னா ரைட்டா ஆன்சர் பண்ணியிருக்காரு. டெக்கனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, colligative property na the property which only depends on the number of solute. நீங்க எவ்வளவு solute ஆட் பண்றீங்கங்கற பொறுத்து மாறக்கூடிய குவாலிட்டி தான் colligative property. It does not depend on நேச்சர் ஆஃப் சொல்யூட். அந்த சொல்யூட்டோட நேச்சர் என்னவா வேணாலும் இருக்கட்டுமே, அந்த சொல்யூட் எவ்வளவு குவான்டிட்டியில ஆட் பண்றீங்கங்கறத பொறுத்துதான் உங்களோட colligative properties மாறும். கரெக்டா சாசுகே? கண்டிப்பா சொல்லித்தரேன் மை டியர், கண்டிப்பா சொல்லித்தரேன். ஒரே நிமிஷம் தான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, சோ நேச்சர் ஆஃப் அ சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணாம நம்பர் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணிச்சுன்னா அதைத்தான் நம்ம colligative property ன்னு சொல்லுவோம். And so option B is the right answer. Option B is the absolute correct answer. So சாசுகே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுல நிறைய பேருக்கு ஐ எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருக்காது, நான் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியான கான்செப்டா. ஐ வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அந்த எலக்ட்ரோலைட் ஸ்ட்ராங்கா வீக்கா அப்படின்னு பார்க்கணும். ஆல்வேஸ் ரிமெம்பர், whenever you have அந்த எலக்ட்ரோலைட் ஸ்ட்ராங்கா வீக்கான்னு பார்க்கணும். Whenever the electrolyte is strong, அதாவது உங்கள்ட்ட ஒரு strong ஆசிடையோ ஒரு ஸ்ட்ராங் பேஸையோ இல்ல சால்ட்டையோ தந்தாங்கன்னா அந்த கேஸ்ல ஐ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அயான்ஸ். எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே NaCl. NaCl ஐ வேல்யூ என்ன? Na plus Cl மைனஸ் 1 2 டோட்டலா 2 அயான்ஸ் இருக்கு, அதனால ஐ வேல்யூ 2. இதுவே H2SO4, இந்த இடத்துல 2H plus ஒரு SO4 2 minus 2H plus ஒரு SO4 2 minus. So total number of ions என்ன? Total number of ions இங்க 2 இங்க 1 2 plus 1 3. இதுவே எக்ஸாம்பிளுக்கு HCl எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ வேல்யூ என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. For HCl ஐ வேல்யூ என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். குடுகுடு கடகடான்னு சொல்லுங்கடா கண்ணா. ஒரே நிமிஷம். HCl ஐ வேல்யூ என்ன? வெரி குட் மை டியர்.
இங்க ஒரு H பிளஸும் ஒரு Cl மைனஸும் இருக்கு. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ion is 2. அதனால I value for HCl is said to be 2. ஒரு H பிளஸும் ஒரு Cl மைனஸும் இருக்கு. அப்ப 2 ion இருக்குன்னா I value 2. புரிஞ்சுச்சா? எப்படி I value கண்டுபிடிக்கணும் for strong electrolyte புரிஞ்சுச்சா? இதுவே உங்கள்ட்ட weak electrolyte கேட்டாங்கன்னா I value 1. எக்ஸாம்பிள் யூரியா வீக் எலக்ட்ரோலைட் ஐ வேல்யூ 1. நம்மளோட குளுக்கோஸ் வீக் எலக்ட்ரோலைட் ஐ வேல்யூ 1. புரிஞ்சுச்சா? கிளியரா? சோ இந்த மாதிரி தான் நீங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கிளியர்? வெரி குட் மை டியர். இப்படிதான் ஐ வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ ஆஸ்மாட்டிக் பிரஷருக்கான ஃபார்முலா என்ன? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆஸ்மாட்டிக் பிரஷர் பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி. இஃப் இன் கேஸ் வேன் ஹாஃப் ஃபேக்டர் வருதுன்னா வேன் ஹாஃப் ஃபேக்டர் வர கேஸ்ல இங்க ஐய போட்டுக்கோங்க. நாம கண்டுபிடிச்ச ஐ வேல்யூ. இப்போ நம்மள்ட்ட எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த மாதிரி 2-3 மாலிகுல்ஸை கம்பேர் பண்றாங்கன்னா அந்த கேஸ்ல RT இஸ் கான்ஸ்டன்ட், RT சேமா தான் இருக்கும். அப்போ பையங்கிறது INC டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். கரெக்டா? எஸ் கண்ணா, கண்டிப்பா சாரா. சோ INC டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? C for concentration, I for van half, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மல்டிப்ளை பண்ணி ரெண்டும் ஈக்குவலா வர வேல்யூக்கு தான் ஆஸ்மாட்டிக் பிரஷர் ஈக்குவல்னு சொல்லி ஆன்சரை சொல்லி முடிச்சிருங்க. அவ்வளவுதான். டாடா பாபாய் கடம் கதம். கிளியராடா? எஸ் இஸ் இட் கிளியர்? ஹாய் ஸ்ரீ ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். ஸ்ரீ எப்படி இருக்கீங்க? சோ அடுத்த क्वेश्चनக்கு போகலாம். The reaction is T is equal to 3:4 and T half is equal to 2:1. சரியா? இந்த ரேஷியோல இருக்கக்கூடிய ரியாக்ஷனோட ஆர்டர் என்ன? இந்த ரேஷியோல இருக்கக்கூடிய ரியாக்ஷனோட ஆர்டர் என்னடா கண்ணா? Hi Promon Sri, welcome on board my dear. Welcome to the family. ரொம்ப ஈஸியான क्वेश्चन. டேக்கனா இங்க என்ன சொல்லிருக்காங்க? T3/4 3/4னா முக்கால்வாசி 75%. T halfனா 50%. இப்போ 50% ஓட வேல்யூ 1ன்னு சொல்லிட்டான். 75% ஓட வேல்யூ 2ன்னு சொல்லிட்டான். அப்போ இங்க கவனிச்சு பாருங்க, ஒரு வேல்யூ 100 யூனிட்ஸ்ல இருக்கு. அந்த வேல்யூ 50 மாறுச்சுன்னா அதுக்கு தேவையான டைம் தான் T half லைஃப். பாதியா மாறதுக்கு தேவையான டைம். திருப்பி அந்த 50 ஐயோ ஈஸ்வரா டேக்கனா நான் தெரியுறேன்டா. ஹலோ வணக்கம். நான் ஓகே பா. இவனை வச்சுக்கிட்டு பஃபரிங் நீ மட்டும் ஒரு மனுஷனா இருந்தேன்னா லெஃப்ட் ரைட் சென்டர்னு உனக்கு கொடுத்துருப்பேன். சோ வாங்க. இப்போ T halfங்கிறது ஒரு மாலிகுல் பாதியா மாறதுக்கு தேவையான நேரம். அப்ப 100 50 மாறதுக்கு ஒரு T half தேவை. கரெக்டா? 100ஓட பாதி 50, அதுக்கு ஒரு T half. 50ஓட பாதி 25, அதுக்கு இன்னொரு T half. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் T3/4. இப்போ T half வந்து 1னா T3/4 2ன்னு சொல்லியிருக்கான். இது எங்க நடக்கும்? ஹாய் ஜெய்சாய் முகேஷ், வெல்கம் ஆன் போர்ட் மை டியர். இது எங்க நடக்கும்? T half 1, T 75% 2 எங்க நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல தான் நடக்கும். And so the correct answer is ஓடும்பர்க்காகலையா? வாழ்க்கை எங்க நோக்கி எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. டே போர்டு ஆன்சர் பண்றா டே ப்ளீஸ் மீளுங்க.
மீண்டும் மீண்டுமா பஃபரிங்கா டேய் சொல்ல முட்டா. அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா the rate constant of a reaction at 27 degree is K. At 37 degree இது 2K ஆ மாறுது. இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. கண்ணா நான் ஓகே பிளர் ஆகுது பஃபர் ஆகுது ஐயோயோயோ. ஆசாத் பஃபருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டாரு போலயே. நிக்கனா இப்போ ஓகே வாடா. பிளர் ஆகுதுன்னா நீங்க குவாலிட்டி மாத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா as I can see here the video is perfect. ஓகே சரி இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. rate constant at 27 degree is K, 37 degree is 2K. இங்க என்ன நடந்திருக்கு? Based on temperature dependence, rate will double for every 10 degree rise. இதுதான் நடந்திருக்கு. rate double for every 10 degree rise தான் நடந்திருக்கு. கரெக்டா கரெக்டா? அப்போ activation energy எதை பொறுத்து இருக்கும்? activation energy will depend on both temperature and K value. temperatureையும் K valueையும் பொறுத்து தான் இருக்கும். and so option C is the right answer. Mr. Pencil, நான் இப்பதான் உங்களை இங்க பார்க்கவே செய்யறேன். நீங்க இது வரைக்கும் கிளாஸுக்கே வந்தது இல்லையே. சரி இல்லையே. So அடுத்த seriously guys, I don't know what is happening here. ஒரே நிமிஷம். பஃபர் வந்துட்டு அந்த ஒரு ஏதோ ஒரு மீம்ல நம்ம பார்ப்போம்ல, நான் ஆடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு, அது மாதிரி பஃபரும் நான் வந்துகிட்டே இருப்பேன்னு வந்துட்டே இருக்காண்டா. பட் ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். ஓகே, ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு 50% கம்ப்ளீஷனுக்கு 30 minutes இருக்குதுதான். தென் ஃபார் 99% கம்ப்ளீஷன் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? சசிதா, I'll check my dear. I'll check and I'll revert back. சரியா? எப்படி ஹரஹரன் பஃபருக்கு கால் கட்டு போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு பாக்குறீங்களா? வாங்க வாங்க, ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ், ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். ரேகா, ஹாய் மை டியர், வெல்கம் ஆன் போர்ட். So இப்போ for a first order reaction, if 50% completion takes 30 minutes, 99% completionக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ரா. For 99% completion, all you have to do is 6.6 இந்த t half கூட மல்டிப்ளை பண்ணணும். வெரி ஈஸி ட்ரிக், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 99% கேட்டாங்கன்னா நீங்க 6.6 or 6.64 எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எக்ஸாக்டா சொல்லணும்னா 6.64. இத t half கூட மல்டிப்ளை பண்ணணும் for 99% completion. and so 6.6 into t half எவ்வளோடா? t half is 30 minutes. கரெக்டா? so t half is 30 minutes. மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருது? it is nearly 199 minutes. and so 200 is the right answer. Clear? Hi Karthik, welcome back my dear. And so option D is the right answer. Option D is the absolute correct answer, my lord. அடுத்த क्वेश्चन போனீங்கன்னா, number of moles of electrons transferred when 1 mole of Cr2O7 2- is reduced to Cr3+. ரொம்ப ஈஸிடா, ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் தானே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், Cr2O7 2- குரோமியத்துக்கு 2x போட்டுக்கோங்க. ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜனுக்கு -2னா 7 ஆக்சிஜனுக்கு -14. -14 is equal to -2. அப்போ 2x இந்த -14 இப்படிக்கா கொண்டு வரலாமா? இந்த -14 இப்படிக்கா கொண்டு வரலாமா?
கொண்டு வந்தானா -2 plus 14 -2 plus 14 அப்போ -2 plus 14 you will get what? You will get 12. 2x 12 na then x value is equal to 6, which means இங்க chromium வந்து 6 plus ஆ இருக்கு. இப்போ chromium 6 plus ல இருந்து chromium 3 plus ஆ மாற ஒரு குரோமியத்துக்கு 3 எலக்ட்ரான் லாஸ், லைக் 3 எலக்ட்ரான் கெயின் ஆகுது. அப்போ obviously ஒரு குரோமியத்துக்கு ஒரு Cr3 plus ஆ மாற 3 எலக்ட்ரான்ஸ் தேவைனா for 1 mole of Cr2 you need how many moles of electrons? You need option A 3 moles of electron. Clear? Yes. லைக் பட்டன் கிளிக் பண்ணா லைக் கவுண்ட் கம்மியாகுது. இது என்னடா புதுசா இருக்கு? Is it clear? கரெக்டா? என்ன தப்பு வந்திருக்கு? வெரி குட் மை டியர். நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க. நிறைய பேர் ரேண்டமா என்ன பண்ணிடுவீங்க, மேம் ஒரு Cr6 பிளஸ்க்கு 3 எலக்ட்ரான் தேவை, அதனால 3 தான் கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துருவீங்க. பட் இங்க தான் உங்களுக்கு NTA செக்மேட்டே வைப்பா. ரிமெம்பர், இங்க 1 mole of Cr2O7 பத்தி பேசா. 1 mole of Cr2O7 அப்படின்னா அங்க ஒரு குரோமியம் இல்ல 2 குரோமியம் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? For 1 mole of Cr2O7 2 minus we have 2 Cr6 plus. கரெக்டா? அப்போ ஒரு மாலிகுலுக்கு you need 2 into 3 electrons, which is 6 electrons, and so for 1 mole it is 6 moles of electrons. Clear? புரிஞ்சுச்சாடா? எங்க நீங்க தப்பு பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? Yes. So option B is the right answer. Option B is the absolute correct answer, மக்களே. அடுத்த question. Which species is both oxidizing as well as reducing agent? இங்க யாரு oxidizing agent ஆவும் reducing agent ஆவும் இருப்பா? யாரு கண்ணா அது? யாரு oxidizing agent ஆவும் reducing agent ஆவும் இருப்பா? யாரது? டிகனா, இதுக்கு அவங்களோட ஆக்சிடேஷன் நம்பரை எடுத்து பாருங்க. ஃப்ளோரின் ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்க ஆக்சிடேஷன் நம்பர் 0. SO2 O2 மைனஸ் NAவும் ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கு 0. O2 மைனஸ் சூப்பர் ஆக்சைடுன்னு சொன்னா you will take it as -1. பட் இதுவே SO2ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா O2 மைனஸ் வந்து -1ல இருந்து -2 தான் ஆக முடியும். So it will only reduce. And SO2 எடுத்துக்கிட்டீங்கன்னா சல்பர் வந்துட்டு 2 ஆக்சிஜன்ஸ் கூட இருக்கு, which means அதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா இருக்குடா? ஆக்சிடேஷன் நம்பர் +4 இருக்கு. இப்போ சல்பர்னால +6 ஆகவும் ஆக்சிடைஸ் ஆக முடியும், +2 ஆகவும் ரெடியூஸ் ஆக முடியும். ஆக்சிடைஸ் ஆவறதுனால அது ரெடியூசிங் ஏஜென்ட், ரெடியூஸ் ஆவறதுனால அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ரெண்டு வேலையும் பண்றதுனால obviously the correct answer is what? The correct answer is option C. கிளியராடா கண்ணா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா எப்பவுமே நமக்கு பிசிக்கலுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆர்கானிக் இன்ஆர்கானிக்லாம் கடகடான்னு போத்துடலாம். எஸ், சூப்பர். இப்போ அடுத்ததாக நம்ம இன்ஆர்கானிக் क्वेश्चन அடிச்சு உடைக்க போறோம் மக்களே. இன்ஆர்கானிக்க பொறுத்தவரை எல்லாரும் என்ன பண்ணணும்? ரொம்ப முக்கியமா உங்க क्वेश्चनக்கு மார்க் எவ்வளவு வருதுன்னு எழுதணும். சோ எல்லாரும் ஆல்ரெடி நோட்ஸ் எழுதிட்டு இருக்கீங்களா? கமெண்ட்ல ஒரு ஃபயரை போட்டு சொல்லுங்க. நோ ப்ராப்ளம் கவி. நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட்ல ஒரு ஃபயரை போட்டு சொல்லுங்க. பரவாயில்ல கவி, ஒரே நிமிஷம் தான் உட்காந்துக்கிறேன். அம்மாடி அம்மா. எஸ், பர்ஃபெக்ட் ரகனா. வெரி குட். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணணும்? உங்க நோட்டை
right side for solving the paper, left side for writing your marks அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. சரியா? இன்ஆர்கானிக்கும் ஆர்கானிக்கும் நம்ம மார்க் வச்சு நம்ம எவ்வளவு சால்வ் பண்றோம், எவ்வளவு கரெக்டா போடுறோம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். So please ensure that you are doing this ராகனா. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உங்களோட மார்க் இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடுல நீங்க கொஸ்டினை சால்வ் பண்ணணும். Okay, okay, Mr. Pencil. I didn't know ராகனா. அதனால தான் நான் கேட்டேன். ஐயோ ஃபேன்லாம் சொல்லாதீங்க. ஐ எம் ஜஸ்ட் a teacher ரா. Okay, I'm just a teacher. But I'm happy that you are regular with the classes. New classக்கு ரெகுலரா வாங்க. சரியா? Okay, இப்போ அடுத்ததாக inorganic போறோம். And here we have the first one, which has the smallest size. யாருக்கு இருக்குல்ல குட்டியோண்டு சைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். யாருக்கு இருக்கிறதுல குட்டியோண்டு சைஸ் இருக்குன்னு சொல்லுங்க. டெகனா எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மாலிகுல் ஆனியான் ஆக 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 எலக்ட்ரான் வரதுனால அவன் சைஸ் பெருகும். பட் அவன் கேட்டையான் ஆக 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 எலக்ட்ரானை கொடுக்கறதுனால ஆல்வேஸ் ரிமெம்பர் ஆனியான்ஸுக்கு பேஸ்ட் ஆன் த சார்ஜ் வேல்யூ சைஸ் பெருசாகும். கேட்டையான்ஸுக்கு பேஸ்ட் ஆன் த சார்ஜ் வேல்யூ அவங்க தான் எலக்ட்ரானை லூஸ் பண்றாங்கல்ல. ஸோ எலக்ட்ரானை லூஸ் பண்றதுனால சைஸ் டிக்ரீஸ் ஆகும். இப்ப சொல்லுங்க மைலாட், what is the right answer? What is the right answer? Option D is the right answer. Option D is the absolute correct answer. Very good, very good. So 108 ambulance like and the 0 in 8 மட்டும் கொஞ்சம் மாத்தி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். So 180க்கு நம்ம எய்ம் பண்ணுவோம். சரியா? ரைட், 180க்கு நம்ம எய்ம் பண்ணுவோம். அடுத்ததா Mendeleev arranged elements based on. Mendeleev எதை பொறுத்து எலிமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணாரு? எல்லாரும் அட்டாமிக் 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 எது பின்னாடி போனாங்க? 1 minute. Yesterday, which studio you are using? Me, same studio. Same studio. This was the issue studying about it. Yeah. டெக்கனா பஃபரிங்கான சொல்யூஷன் வந்துட்டான்டா. ஓகே, சோ பஃபரிங்க்கு இனி சொல்யூஷன் கிடைச்சிரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பஃபரிங்லாம் நின்றும். சோ கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. we are set and we are starting the part. ஓகேவா? ஹாய் ஹாய் ஷஹானா. ஓ நிஷால், நீங்க தானா? வை நிஷால், எனக்கு சொல்லி இருக்கலாம்ல. ஐ டென்ட் நோடாக்கண்ணா. மிஸ்டர் பென்சில்னு சொன்னதும் கொஞ்ச நாளா நமக்கு நிறைய ஸ்பேம் மெசேஜஸ்லாம் வந்துட்டு இருக்கா. ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி ட்ராக்கிங் இட். நான் வந்து எப்பவுமே லைவ் செஷன்ல ஏதாச்சும் சஸ்பீஷியஸான மெசேஜ் வந்தா நான் வந்து ட்ராக் பண்ணுவேன். அது ட்ராக் பண்றதுனால நான் யோசிச்சுட்டேன்டா. ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ பஃபரிங் சால்வ் ஆயிரும். தேர் ஒர்க்கிங் தேர் அதான் வந்து சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அதான் கேட்டாங்க நாளைக்கு மேம் நேத்துக்கெல்லாம் எந்த டைம்க்கெல்லாம் பஃபர் ஆச்சுன்னு சொல்லுங்க, we are going to report it அப்படின்னு. ஓகேவா? ரைட்டா? பஃபரிங்க்கு டாட்டா பை சொல்லிட்டு கிளாஸுக்கு போயிடலாம். So Mendeleev arranged elements based on what? Atomic number. Are you sure? டெக்கனா Mendeleev யூஸ் பண்ணது அட்டாமிக் மாஸ். பட் மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல யூஸ் பண்ணது அட்டாமிக் நம்பர். ரெண்டுத்தையும் குழப்பிக்க கூடாது. Mendeleev அட்டாமிக் மாஸ், மாடர்ன் பீரியாடிக் அட்டாமிக் நம்பர். சோ அதனால ஆப்ஷன் B is the right answer. Option B is the absolute correct answer. அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு பை தி வே தாக்கனா இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ரைட்டா? எஸ். ஓகே, பர்ஃபெக்ட்.
perfect my dear. அடுத்ததாக which property generally increases across the period? left to right அப்படியே மூவ் ஆகும்போ எந்த கான்செப்ட் ஆர் என்ன சொல்லுவாங்க, எந்த ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும்டா, எந்த ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும்? A. As you go from left to right, யாரு increase ஆவா? Atomic radius will decrease. Metallic character will decrease. Number of valence shell, nuclear charge increase ஆவதுனால decrease ஆகும். But யார் மட்டும்தான் increase ஆவா? Electronegativity, மெட்டல்ஸ்க்கு electronegativity கம்மி. அப்படியே போனீங்கன்னா fluorineக்கு electronegativity அதிகம். அதனால as you move from left to right, electronegativity increases. அடுத்ததாக what which is an anhydride of H2SO4? தேவையே இல்ல. அடுத்ததா ozone is detected by, இதுவும் தேவையே இல்ல. அடுத்தது ஏன்னா இதெல்லாம் compounds டா. The compound used to remove permanent hardness of water, இதுவும் தேவையே இல்ல. ஏன்னா இது compound பொறுத்தது. pH of an aqueous solution of CO2 is approximately what? CO2 ஓட pH என்ன ஒரு aqueous solutionல டிகனா CO2 என்ன ஆக்சைடு அப்படிங்கறத ஞாபகம் வச்சீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம்டா. CO2 என்ன ஆக்சைடுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம்டா. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. CO2 is an acidic oxide. ஆமா acidicனா then less than 7 is the right answer. யோசிச்சு பாருங்க, CO2 தண்ணியில போடுறீங்க, அப்ப அது COO இருக்கும். இது கூட ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். ஆட் ஆச்சுன்னா COH is a weak acid. கரெக்டா? லைக் HCl எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக். அதனால less than 7, option B is the right answer. அடுத்ததாக which is the strongest base my lord? இருக்கிறதே ஸ்ட்ராங்கான பேஸ் எது? Which is the strongest base? இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான பேஸ் எதுடாக்கனா? Yes. கரெக்டா பார்த்தலாமா? வெரி குட் ராக்கனா. ஹைட்ரேட்ஸை பொறுத்தவரை group 15ல நாக, பாம்பு, ஆஸ்கிங், சர்பத்தன், பிஸ்கெட். ஜென்சி நாக பாம்பு தான் group 15 கான ட்ரிக், which is நாக, பாம்பு, ஆஸ்கிங், சர்பத்தன், பிஸ்கெட். இந்த இடத்துல யார் strongest base? As you go down the group, your basic character of hydrates increase ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும். அந்த வகையில ஆப்ஷன் ஏ NH3 டாப்ல இருக்கிற நைட்ரஜன் தான் கரெக்டான ஆன்சர். அவன் தான் அப்சல்யூட் ரைட் ஆன்சர். அடுத்ததா சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை, இது வேணான்னு நினைப்பீங்க பட் வேணும், ஏன்னா DNFல அந்த மாலிகுலை பத்தி பேசுவீங்க. சோ சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை வாட் ப்ராசஸ் மை டியர்? Always remember, Haber's processல அமோனியாவை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ப்ரொடக்ஷன் ஆஃப் அமோனியா. இதுவே நீங்க ஆஸ்வால்ஸ் ப்ராசஸ்க்கு வந்தீங்கன்னா it will be HNO3 production. Solvay process தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, production of Na2CO3. But contact processல தான் நம்மளோட H2SO4 ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. And so option C is the right answer. Option C is the absolute correct answer. இன்னொரு question ரா, இந்த contact process ஓட catalyst யாரு? catalyst யாரு? இது DNF blockல கொடுத்திருப்பான். contact process ஓட catalyst யாரு? Haber process க்கு iron, contact process க்கு யாரு? யாரது? FEA. Haber process க்கு iron, contact process க்கு சூப்பர் லாக்கனா வெனீடியம் பென்டாக்சைடு V2O5. தமிழரசி, பாமேர், ஆசாத், முகேஷ். ஆசாத் இல்லையா?
Fe Fe இல்ல அப்படின்னு சொன்னீங்களா? ஓகே. வெனேடியம் பென்டாக்சைடு. வெரி குட். அடுத்ததாக on heating sodium nitrate decomposes to give what? ஹீட் பண்ணா sodium nitrate என்ன தரும்? ஹீட் பண்ணா sodium nitrate என்ன தரும் டாக்கனா? ரொம்ப ஈஸி ட்ரை பண்ணி பாருங்க. NaNO3 என்னத்த தரும்? NaNO3 on heating ஹீட் பண்ணோம்னா NaNO2 ஆகும், O2 ஆகும் மாறும். And so the correct answer is obviously option A. அடுத்த question. Amongst NO3 minus, NOT minus, NO2, யார் strong ஆன oxidizing agent? Who is the strongest oxidizing agent, my lord? இருக்கிறதுலே strongest oxidizing agent NO3 minusல அவனோட நம்பர் என்னடா? what is his number? ஆக்சிஜனுக்கு -6, இங்க ஒரு மைனஸ், அப்போ நைட்ரஜனுக்கு +5. +5னா அவனோட ஹையஸ்ட் வேல்யூல இருக்கா, அப்ப அவன் என்ன பண்ணுவான்? கண்டிப்பா +3 மாதிரி ரெடியூஸ் ஆக ட்ரை பண்ணுவான். கரெக்டா? +5ல இருந்து ரெடியூஸ் ஆக தான் பார்ப்பான். அவன் தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கிட்டானா, he's an oxidizing agent. அதனால ஆப்ஷன் A is the right answer. ஆப்ஷன் A is the absolute correct answer, my lord. அடுத்த क्वेश्चनக்கு போணும்னா, which compound is used as a refrigerant? ரெஃப்ரிஜரேட்டர்ல இதுல யாரை யூஸ் பண்ணுவோம்? ரெஃப்ரிஜரேட்டர்ல இதுல யாரை யூஸ் பண்ணுவோம்? ஏதானா? இன்ஃபேக்ட் SO2 யூஸ் பண்ணுவாங்க, NH3 HFCs எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. A and B ரெண்டுத்தையுமே சொல்லலாம். So A and B is the right answer. A and B is the absolute correct answer ரா. SO2 யூஸ் பண்ணுவாங்க, NH3 HFC எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியில முதல் முறையா யூஸ் பண்ணது SO2 தான். நிறைய பசங்களுக்கு தெரியாத, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? குருவர்தன், it is absolutely enough for neat chemistry டாக்கனா. re-NEET chemistry காரணம் நீட்லயே லாஸ்ட் 10 days தான் நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பண்ணியிருந்தோம். டெய்லி 1 hour or 2 hour கிளாஸ் தான். அதுல இருந்தே out of 45 40 questions came. So I am doing a lot of hard work to put in these questions for you டா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுல இருந்து தான் கொஸ்டின் வரும். சரியா? So option D is the right answer. Option D is the absolute correct answer. தெரியாத நிறைய பேருக்கு தெரியாதுடா SO2 யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. So நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Yes, Dinesh Raj, இன்னும் கொஞ்ச நேரம் தான். We'll have it for some more time and we will close it. Which acid is used as etch glass? Glass etch பண்றதுக்கு என்ன acid யூஸ் பண்ணுவாங்க? See, you might know it. எங்கேயாச்சும் படிச்சிருப்பீங்க ஹைட்ரோஃப்ளூரைட் கேஸ்னு. பட் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஹைட்ரஜன் ஃப்ளூரைட் is the right answer. அடுத்ததா, in the D block, the element with electronic configuration 3d6 4s2 is 3d6 4s2 is. Always remember, நீங்க electronic configuration of 3D எழுதுறீங்கன்னா, you should remember this trick. 3Dக்கு Sachin Tendulkar is a very crazy man. ஏன் அவரை crazyன்னு சொன்னோம்? Why is he crazy? Very crazy man. ஏன்னா அவ்வளோ பணக்காரரு. அவர் வீட்டுல இருக்கிற கோணிப்பை இருக்குல்ல, அந்த அரிசி எல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல, சாக்கு பைய கோணிப்பைன்னு சொல்லுவோம். சோ அயன் கோணியில அவர் என்ன பண்ணாரு? குஷன் செஞ்சாரு. குஷன் செய்தார். கரெக்டா? இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க for 3D series. And இதுல Sachin stands for scandium, Tendulkar stands for titanium, very stands for vanadium, then crazy stands for chromium, man stands for manganese, iron stands for Fe iron, Koni C for cobalt, Na for nickel, cushionல copper, shan வந்துட்டு zinc. ஓகேவா? இப்ப இதுல ஆறாவதா யார் வராங்க? யாருடா கண்ணா வராங்க? 3D6ல யார் வரா? Yes, so இதுல 3D1 யாரு? Scandium, 3D2 titanium, 3D3 vanadium, 3D4
4 குரோமியம். பட் குரோமியம் வந்துட்டு அது ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக 3d5 4s1 மாறிடும். மேங்கனீஸ் 3d5, அயன் 3d6. அப்போ 3d6ல யார் இருக்கா? அயன், Fe இருக்கா? அதனால the correct answer is this. and இந்த ட்ரிக்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் டேக் a note of this trick தாக்கனா. 3D சீரீஸ் கேட்டாங்கன்னா இதுதான் உங்களோட ட்ரிக்கா இருக்கணும். சரியா? 3D சீரீஸ். ஏன்னா டெக்கனா ட்ரிக்குங்கிறது உங்களுக்கு வந்து சும்மா நான் இப்போ SCTIV SCTVல CRMN FE கோணி அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். பட் அந்த ட்ரிக் எப்போ உங்களுக்கு மைண்ட்ல நிற்கும் தெரியுமா? when that trick is easily connected either to your life or to a story. சரியா? அந்த மாதிரி தான் ட்ரிக் கொடுக்கணும். this is what பொதுவாகவே டீச்சர்ஸ் பண்ண வேண்டிய விஷயம். பட் நிறைய பேர் வந்து ஒரே வேர்ட்ல இதோட ட்ரிக்கை கொடுத்துருவாங்க, மறந்துடுவீங்க. ஸோ அதனால இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சச்சின் டெண்டுல்கர் இஸ் a very crazy man. அயன் கோணியில் குஷன் செய்தார். சச்சின் டெண்டுல்கரை ஏன் கிரேசின்னு சொல்றோம்? அவர் அயன் கோணியில கோணிப்பைய அயன் பண்ணி வச்சுட்டு குஷன் செஞ்சாராமா. ஸோ அதனால சச்சின் ஸ்காண்டியம், டெண்டுல்கர் டைட்டேனியம், வெரி வெனேடியம், கிரேசி குரோமியம், மேன் மேங்கனீஸ், அயன் Fe, கோணி கோபால்ட் அண்ட் நிக்கல், குஷன் காப்பர் அண்ட் ஜிங்க் செய்தார். கிளியரா? Is it clear, my dear? Clear na? Note பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. We will move on to the next question. Hi Jit, welcome on board. Yes, perfect my dear. அட நல்லா தான் ஃபயரை போட்டு விடுறது. புரிஞ்சுச்சான்னு தானே கேக்குறேன். பிரீத்தி ஃபயர் சர்வீஸ் இஸ் பேக் ஆன் ட்ராக்கா? ஜாபீர், ஹாய் மை டியர். மகாவித்யா கொளுத்தி போட்டுட்டு ஐயோ நெருப்பு பத்துதேன்னு அவங்களே தண்ணி ஊத்தி விட்டாங்க. ஓகே, நல்லா கிளாஸ்ல வரமா பேக்லாக்ஸ்னால. ஓகே ஜெத், பட் இனிமே ரெகுலரா கிளாஸ்க்கு வந்துருங்க. சரியா? ஹாய் ஆன்சர், வெல்கம் ஆன் போர்ட். ஃபைன் சூப்பர் மை டியர். டே ஒரே ஒரு ஆசை, அந்த ஃபைலை கொஞ்சம் மெயின் போர்ட்ல காமிச்சிடலாமா? ஒரே குளுகுளுன்னு இருக்கும். ஓகே, ஐ எம் ஷோயிங் த ஃபயர் இன் த மெயின் போர்ட் ராக்கனா. ஓகேவா? மெயின் போர்ட்ல ஒரே ஒரு தடவை ஃபயரை காமிச்சு விட்டுலாமா? ஷல் வி? சூப்பர் ராக்கனா. வெரி குட். பிரீத்தி ஆனா ஓயாம வாட்டர் சர்வீஸா இருக்காங்களா? டாமி, ஹாய் மை டியர். சூப்பர். ஆலியா, ஹாய். தேஜா, ஹாய். ஆஹா, செம்ம. எத்தனை ஃபயர். சூப்பர் ராக்கனா. தயவு செஞ்சு இந்த மாதிரி 3D 4D 5Dக்கான ட்ரிக், P பிளாக்கான என்டையர் ட்ரிக், S பிளாக்கான ட்ரிக், F பிளாக்கான ட்ரிக், அட மொத்தமா உங்களுக்கு ஹாய் பமீர், மொத்தமா உங்களுக்கு பீரியாடிக் டேபிளோட ட்ரிக்கை நான் ஆல்ரெடி யூடியூப்ல கொடுத்துருக்கேன்டா. யாராச்சும் பார்க்கலன்னா தயவு செஞ்சு அதை போய் பாருங்க. ஜஸ்ட் சர்ச்ல பிரமிளா மேம் பீரியாடிக் ட்ரிக் அப்படின்னு வச்சீங்கன்னாவே வரும். ஓகே, பீரியாடிக் ட்ரிக் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னாவே வரும். ப்ளீஸ் அதை பார்த்து ஒரு தடவை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம தான் ஃபர்ஸ்டா இருப்போம். ஓகேவா? ஸோ வருஷம் இந்த வீடியோவை போட்டிருக்கேன்டா. ஸோ அதனால மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகேவா? ரைட். ஸோ கம்ப்ளீட் ட்ரிக்கையும் இந்த வீடியோ 20 minutes வீடியோ இருக்கு, அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். மகா, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன்டா. இன்னைக்கு ரிப்ளை பண்றேன். எஸ்டர்டே வாஸ் சூப்பர் ஹெக்டிக். ஏன்னா இன்னைக்கு 2 கிளாஸ் இருக்குல்ல, 2ஓட மெட்டீரியல்லாம் உருவாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. பட் ஐ வில் டூ. ஓகே, ரைட். அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போலாமா? So yes, stainless steel resists corrosion due to. ஏன் stainless steel வந்து
கொரோஷனை தவிர்க்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல என்ன கோட்டிங் கொடுத்திருப்போம்? a coating of, hi Shash, welcome on board, a coating of chromium oxide. அதனால option A is the right answer. Very good, very good, very good my dear. அடுத்ததா the color of FeH2O6 3+ in an aqueous solution is, ஒரு aqueous solutionல இவன் என்ன கலர்ல இருப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெக்கனா இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ரெண்டே Fe மாலிகுலை பத்தி தான் இந்த மாதிரி கலர் கேட்பான். ஒண்ணு இவனோட கலர் இஸ் பேல் எல்லோ, ஒரு மாதிரி லைட் மஞ்சள் கலர்ல இருப்பான், சரியா, சந்தன கலர்ல இருப்பான். இதுவே ஹாய் ஹாய் அப்ரா, இங்கதானே அப்ரா இருக்கீங்க. சோ அடுத்ததா இதே மாதிரி FeCN2+ ஓட கலரும் கேட்பான். FeCN2+ பொறுத்தவரை இட் இஸ் blood red. ஓகேவா? சோ அதனால இங்க pale yellow or colorless option A is the right answer. சரியா? pale yellow or colorless is the right answer. FeCN2+ கேட்டா அது blood red, நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. அடுத்ததாக the magnetic momentum in Bohr's magnetron in an ion with 3 unpaired electrons. எந்த ion தந்தாலும் first அதோட number of unpaired electron பார்க்கணும். கரெக்டா? ஏன்னா அந்த number of unpaired electron வச்சு mu கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலாவே வேணா. Whenever the total number of unpaired electron is 0, mu is 0. 1 இருந்தா mu 1.8. 2 unpaired electron இருந்தா it is 2.8. 3 unpaired electron இருந்தா it is 3.8. Sorry, 4 இல்ல 3. ஒரு ஆவேசத்துல எழுதிட்டேன்டா. 3.9. 4 unpaired electrons இருந்தா 4.9. 5 unpaired electrons இருந்தா 5.9. சரியா? சோ இங்க क्वेश्चनல என்ன சொல்லிருக்கா? क्वेश्चनல 3 unpaired electron னு சொல்லிருக்கா. அப்ப உங்க ஆன்சர் என்னவா இருக்கும்? 3.9 or 3.8. That is how option C comes into play. Clear? Yes, magnetic moment depends on the total number of unpaired electrons. தேக்கனா இது தெரியாதவங்க தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்கடா. நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குட்டி ஃபயரை போட்டுவாங்க. கவின், செஷனே முடிய போகுது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா, இந்நேரத்துக்கு பிரேக்கா? நோட் பண்ணியாச்சா? ஹாய் சத்யா, வெல்கம் ஆன் போர்ட். சூப்பர் மை டியர். அடுத்ததாக which is not the characteristics of transition metal. இதுல எந்த கான்செப்ட் வந்து டிரான்சிஷன் மெட்டல், இது நாம் சொல்லவே இல்லையேடா, எதுக்குடா இப்படி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. First, high melting and boiling point. Yes, of course they have. Complex. Yes, அவங்களுக்கு multiple oxidation state இருக்கனால, அது இங்கே கொடுத்திருக்கான். Variable oxidation state இருக்கனால complex form பண்ணுவான். But எல்லாருக்கும் completely filled d orbitals இருக்கிறது பச்சை பொய். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த குரூப்ல தான் நம்மளோட எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். சோ இந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு d ஆர்பிட்டால்ல d1, d2, d3, 6ம் 7க்கும் d5, d5, 8க்கு d6, d7, d8, 11 and 12க்கு d10, d10. ஓகேவா? இங்க d10 வருதுன்னா S1 ஆகும், இங்கேயும் d5 வருதுன்னா S1 ஆகும். So that they can attain halfly and completely filled. கண்டிப்பா ஃப்ரா நான் பாக்குறேன்டா கண்ணா. So that they can attain completely filled or halfly filled d orbitals, so that அவங்க ஸ்டேபிள் ஆகலாம். So இப்படி வேரியபிள் d orbitals இருக்கிறதுனால அவனுக்கு d blockனு பேர் வந்தா அவனுக்கே பெரிய விபூதியா உங்க உப்புல உங்க பெட், ஐயோ வாயில வருதே, அது என்னடா யூஸ் பண்ணுவோம்? அது என்ன யூஸ் பண்ணுவோம்? உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கோல்கேட்ல கேட்ட மாதிரி உங்ககிட்ட டி பிளாக்லாம் மொத்தமா ஃபில்டா தானே இருக்கும்னு கேட்டிருக்கான். என்ன இந்தி டம்மி கொஸ்டின் பாவா இவன். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? ஹாய் ஷிஹா, வெல்கம் ஆன் போர்ட். அடுத்ததாக அடுத்த கொஸ்டின். சூப்பர் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். So, hybridization of central atom nickel cobalt is, nickel cobaltல நிக்கலோட hybridization என்ன? இதுதான் கொஸ்டினே. கண்டுபிடிச்சிடலாமா?
நிக்கலோட ஹைபிரிடைசேஷன் என்ன? கோபால்ட் இஸ் a strong field ligand. நிக்கலை பொறுத்தவரை நிக்கல் இங்க என்னவா இருக்கு? It is in 3D10 structure. 3D10 completely filled. Cobalt is strong field ligand. அப்ப electrons எல்லாம் fill ஆயிரும். அப்ப இவனோட structure எப்படி இருக்கும்? Coordination number, covalency into, like coordination numberங்கிறது number of ligands into density. Cobaltக்கு monodentate. அதனால இவனோட structure பார்க்க எப்படி இருக்கும்? Strong fieldங்கிறதுனால tetrahedral sp3 is the right answer. Clear? Is it clear? sp3 வருமா dsp2 வருமா? யோசிச்சு பாருங்கடா. strong field ரா டேய். strong field னா sp3, weak field னா option B. கரெக்டா? And so option is the right answer. அடுத்ததாக, how many ions does this molecule give in a solution? dummy question. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? bracket குள்ள வரவன், hi Mahindra, welcome on board. bracket குள்ள வரவன் ஓட இந்த காம்ப்ளெக்ஸாவே ஒரே ஒரு சிங்கிள் அயானாவே இருக்கும். அப்போ டோட்டலா K4 4 பொட்டாசியம் இருக்கிறதுனால 4 பிளஸ் இந்த காம்ப்ளெக்ஸுக்கு 1, 4 plus 1, the answer is 5. Option C is the right answer. சூப்பரா கண்ணா. பிரேக் எப்போ? பிரேக்லாம் இல்ல, செஷனே முடிய போகுதுடா. இப்போ போய் பிரேக் கேக்குறீங்க. அடுத்ததாக, which is a polydentate ligand? மக்களே, இதுல யாரு polydentate ligand? கண்டிப்பா குளோரின் இல்ல, கண்டிப்பா அமோனியம் இல்ல, கண்டிப்பா ஓகே அதையும் சொல்லிட்டேன்னா ஆன்சர் தெரிஞ்சிருமோ? சரி, கண்டிப்பா வாட்டர் இல்ல, NH3 இல்ல, குளோரினும் இல்ல. அதனால தெரியலனா கூட acetyl acetoinate is the right answer. Option C is the right answer. அடுத்ததாக, which complex is most stable? இங்க எந்த காம்ப்ளெக்ஸ் ரொம்பவே ஸ்டேபிளா இருக்குடா கண்ணா? இங்க எந்த காம்ப்ளெக்ஸ் ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கு? டெக்கனா டென்சிட்டி அதிகரிக்க அவ ரொம்ப ஸ்டேபிளா மாறுவா. அப்ப இங்க பாருங்க, H2O டென்சிட்டி 1, NH3 டென்சிட்டி 1, Cl டென்சிட்டி 1, இங்க மட்டும்தான் டென்சிட்டி 6. அப்ப ஆப்வியஸ்லி இவன் தான் ரொம்ப ஸ்டேபிளா இருப்பான். ஆப்ஷன் B is the right answer. இங்க நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டெபிலிட்டி இருக்கான். பொட்டாசியம் is the right answer. Option B is the absolute correct answer. டெக்கனா நோட் பண்ணிக்கோங்க, சோடியம் பொறுத்தவரை it will give you golden yellow. பொட்டாசியம் பொறுத்தவரை ஒரு லைலாக் கலர்ல இருப்பான். சரியா? Ca2+ பொறுத்தவரை மீண்டுமா Ca2+ பொறுத்தவரை it is கால்சியம்னாவே அது brick redல இருக்கும். And copper na, you guys know it is blue green color. கரெக்டா? சோ அதனால லைலாக், violet, purple என்ன சொன்னாலும் பொட்டாசியம் தான். சோ பொட்டாசியம் is the right answer. Potassium is the absolute correct answer. டெகனா இத முதல்ல நோட் பண்ணிக்கோடா. நோட் பண்ணிக்கோ. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வெச்சுக்கோ. break up with buffering. Correct. அடுத்ததாக, organic chemistry. First question, how many structural isomerism does C4H10 has? C4H10 க்கு எத்தனை structural isomerism இருக்குடா கண்ணா? C4H10 க்கு structural isomerism னா ரெண்டே structural isomerism தான். ஒன்னு பியூட்டேன், இன்னொன்னு ஐசோபியூட்டேன். இத தாண்டி வேற எதுவும் வராது. கரெக்ட்டா? சோ ஆப்ஷன் B is the right answer. தினேஷ், கவின், பிரசன்னா, சூப்பரா கண்ணா. D இல்ல Bடா. B is the right answer. B is the absolute correct answer. அடுத்ததாக, which is meta directing group on benzene? பென்சீன்ல யார் meta directing-ஆ இருப்பா? Always remember, யாரெல்லாம் ஆக்டிவேட்டிங்கா இருக்காங்களோ அவங்க எல்லாம்
ஆர்த்தோ ஆர் பேரா பொசிஷனுக்கு போவாங்க. யாரெல்லாம் டீஆக்டிவேட்டிங்கா இருக்காங்களோ அவங்கலாம் மெட்டா பொசிஷனுக்கு போவாங்க. இங்க டீஆக்டிவேஷன் ஆப்ஷன் டில தான் நடக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். இதுக்கென்னா டீஆக்டிவேட்டிங் அப்படின்னா எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணா அவனுங்க deactivating. Minus I group is deactivating. Whereas activatingங்கிறது electron donating groups. சரியா? இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். Please take a note of it. தயவு செஞ்சு இந்த பாயிண்டர்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா. நோட் பண்ணியாச்சா? ஆஹா, டான்சர் பிரமிளா மேம். இன்னும் அந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணலடா நானு. ஓகே, ஹாய் ஹாய் விஷ்ணு, வெல்கம் ஆன் போர்ட். விஷ்ணுவர்தன், வெல்கம் வெல்கம். So D is the absolute correct answer. Inductive effect order of this is. நான் திருப்பி சொல்றேன், தயவு செஞ்சு இன்னைக்கு எல்லாரும் கிராஷ் கோர்ஸ்ல டெஸ்ட் எழுதணும். சரியா? டெஸ்ட் மேம் நான் மிஸ் பண்ணிட்டேன் மேம் அப்படிலாம் சொல்லவே கூடாது. எல்லாரும் எழுதிடுவீங்கல்ல? I'm really vouching on you. இன்னைக்கெல்லாம் நான் லிட்ரலி காலையில சண்டை போட்டுட்டு இருந்தேன் டீம்கிட்ட. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் டெஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கல, பசங்களுக்கு டெஸ்ட் கண்டிப்பா வேணும், ஹவு கேன் யூ நாட் கிவ் இட் டு தெம்ங்கிற மாதிரி லெஃப்ட் ரைட்டு சென்டர்னு திட்டிட்டு இருந்தேன் டீமை. அப்ப அவங்க சொன்னாங்க, மேம் பசங்க டெஸ்டே எடுக்க மாட்டேங்கிறாங்க மேம் அப்படின்னு. பட் ஐ ட்ரஸ்ட் யூடா. ஸோ தயவு செஞ்சு நான் சொன்னதுக்காகவாவது ஒரு டெஸ்ட் எழுதிருங்க. சரியா? எழுதி பாருங்க. ஸோ எழுதுறதுக்கு யாராச்சும் புதுசுனா ஆல்ரெடி உள்ளவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஸோ நம்ம வீடியோக்கு கீழே சேனல் பேர் இருக்கு, அதுக்கும் கீழே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு. இதுல மோரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இங்க ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் நவுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. இட் இஸ் அ பிரீமியம் கிராஷ் கோர்ஸ். 5,000 10,000 மதிப்புள்ள கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா தரும். டேக்கனா இப்பவும் மற்ற கம்பெனிஸ்லாம் நான் சொல்ல விரும்பல, பட் நிறைய பேரு ஓகேவா, நான் ரெவல்யூஷனை கொண்டு வர வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன நிறைய பேர் இப்பவும் காசுக்காக தான் இதை வித்துட்டு இருக்காங்க. பட் ஐ வாண்ட் யூ கைஸ் டு மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கோங்கடா. இங்கதான் மை டெஸ்ட் இருக்கு. சரியா? மை டெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஆஃப்டர் திஸ் செஷன் ஐ வில் பி ஆஸ்கிங் தெம் டு ஆட் த டெஸ்ட். 12 ஐ திங்க் 2 o'clock என்னமோ டெஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணிட்டு எழுதிட்டு அட்டெம்ப்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட்டை இங்க வியூ ரிப்போர்ட் கொடுத்து நீங்க பாத்துக்கலாம். சரியா? So please make use of it ராக்கனா. Please make use of it. கிளியரா? அண்ட் இது கூடவே டெலிகிராம் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்கடா. இங்க கிராஷ் டெலிகிராம் குரூப்னு இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 4வது லிங்கா நம்மளோட வேதாந்து லேர்னிங் சென்டர்ல உள்ள ஃப்ரீ மாக் டெஸ்ட்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணி இதை அப்ளை பண்றவங்களுக்கு ஃப்ரீயா அந்த மாக் டெஸ்ட் எழுத முடியும். சரியா? அந்த லிங்கை தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஒரு பேஜை ஃபில் பண்ணிருங்க. 13th of June அன்னைக்கு 2 to 5 o'clock உங்களுக்கு எஸ் விஷாலி அதுக்குள்ள முடிச்சிடலாம். 2 to 5 o'clock உங்களுக்கு இந்த டெஸ்ட் நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எல்லா ஆஃப்லைன் சென்டர்லயும் நடக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட்ரா. அண்ட் ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மேம் வேதாந்தோ ஆப்ல கிடைக்க மாட்டேங்குதுன்னு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸோட டைரக்ட் பேஜுக்கே நீங்க போவீங்க. அமேசான்ல 1 நாள் 2 நாள் டெலிவரி கொடுக்கறதுக்காக இதை வச்சிருக்கோம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா. ஓகேவா? இந்த நாடு முன்னேற. ஆஹா மேம், நீங்க தான் வேதாந்து ஓனரா? இல்ல, பட் I will make them give everything for my students for free. ஓகேவா? காரணம் டெக்கனா ஹன்சிகா 2 rupees காட்டுதுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். மேபி உங்களுக்கு ஏதாச்சும் கிளிச்சா இருக்கும், நான் பார்த்துட்டு சொல்றேன். சரியா? whoever is getting that message எனக்கு அனுப்பி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இட் இஸ் a 0 rupee கோர்ஸ். 1 ரூபாய் கூட உங்கள்ட்ட இருந்து எடுக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒரு கோர்ஸ். சரியா? எஸ், வம்சி சார் தாண்டா ஓனரு. பட் சார்ட்டையும் நம்ம ஆக்சுவலா 3 பேர் இருக்காங்க. சரியா? வம்சி சார், ஏபி சார், புல்கித் சார், இவங்க 3 பேருமே ஓனர்ஸ் தான். சிஇஓ வம்சி சார். பட் இவங்க 3 பேர்ட்டையும் எங்க ஹெட் சஞ்சீவ் சார்ட்ட, சாஹில் சார்ட்ட எல்லாத்தையும் நான் ஸ்மெல்லு கட்டி எல்லாத்தையும் வாங்கி தருவேன். சரியா? சோ இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடாக்கனா, இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா -I
minus I is maximum for fluorine, minimum for iodine. Answer option A is the right answer. அடுத்த question. The bond between carbon and magnesium in Grignard reagent is அந்த bond என்ன bond? Covalent, ionic, polar covalent இல்ல coordinate bond? Polar covalent இல்ல coordinate compound? டேக்கனா இங்க CH3 has a partial what energy? What energy? Magnesium da metal. Appo positive energy. Carbonic negative energy. And so option C is the right answer. Polar covalent is the absolute correct answer. C for chitappu. Adutha hyperconjugation in CH3CH double bond CH2. Idhula ulla hyperconjugation enna kana? The hyperconjugation occurs between alpha carbon and carbon double bond carbon. Okay va? So adunala option A is the right answer. இது ரொம்ப ஈஸி தான், அதனால தான் அந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படியே இங்க கொடுத்திருக்கான். So option A தான் கரெக்ட். அடுத்த question. IUPAC name of this molecule. டேக்கனா IUPAC name of organic and coordinate. இதுல இருந்து கன்ஃபார்மா ஒரு question வரும். எழுதி வெச்சுக்கோ. ஷார்ட் ஒரு question வரும். So let me know the answer for this one, Rakana. Let me know the answer for this one. இந்த மாலிகுலை பொறுத்தவரை உங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? CH3 இந்த C இங்க வந்துரும், இந்த CH3 கீழ வந்துரும், then double bond CH, single bond CH. இப்போ இவனுக்கு நம்பரிங் கொடுக்கணும். டபுள் பாண்டுக்கு சின்ன நம்பர் வர மாதிரி. So I can either give 1 2 3 4 or 1 2 3 4. எப்படி கொடுத்தாலும் கரெக்டா தான் வரும். சரியா? சோ இப்போ யோசிச்சு பாருங்க. இங்க டோட்டலா 4 கார்பன் இருக்கு. அதுல இப்படி பார்த்தாலும் செகண்ட் பொசிஷன்ல தான் உங்களுக்கு டபுள் பாண்ட் வந்திருக்கு. கரெக்டா? சோ அதனால the name is but 2. 4 கார்பனுக்கு பியூட். செகண்ட் பொசிஷன்ல டபுள் பாண்டுங்கிறதுனால 2ene. அதே செகண்ட் பொசிஷன்ல தான் CH3யும் இருக்கு. அதே செகண்ட் பொசிஷன்ல தான் சப்ஸ்டிட்யூயன்ட்டும் இருக்கு. சோ 2 மெட்டல் but 2ene is the right answer. And so option A is the absolute correct answer. புரிஞ்சுச்சா? கிளியரா? அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா which gives a precipitate with ammoniacal silver nitrate. யாரு ammoniacal silver nitrate கூட ஒரு precipitate தருவா? யாரு ammoniacal silver nitrate கூட ஒரு precipitate தருவா? யாரா கண்ணா? ஒண்ணு அவன் ஆல்டிஹைடா இருக்கணும், இல்லைனா வெரி குட் அவன் டெர்மினல் ஆல்கைனா இருக்கணும். ஆல்டிஹைட் அண்ட் டெர்மினல் ஆல்கைன் மட்டும்தான் அவன் கூட ரியாக்ட் பண்ணுவான். டெர்மினல் ஆக்வைல் precipitate தரும். நம்ம ஆல்டிஹைட் வந்து சில்வர் மிரரை தரும். And so option C is the right answer. Option C is the correct answer. அடுத்ததா Diene alder reactionல Diene must be in what formation? Diene என்ன ஃபார்மேஷன்ல இருக்கணும்? தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. சிஸ் ஃபார்மேஷன்ல இருக்கணும். சரியா? சிஸ் ஃபார்மேஷன்ல இருக்கணும். Hi Soumya, welcome on board my dear. So option B, cis conformationல இருக்கணும். கிளியரா? கேட் பிரியாணியா? அட ஹரியல்மே, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? cis conformation is the right answer. What is the product of which reduction of benzene? இதுக்கு யார் ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட் சொல்லிடலாமா? 1 minute ராக்கண்ணா, 1 minute ரா, இப்ப வரேன். Dekana, buffering, good news, buffering has been resolved. IT team resolve பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்குதா சொல்லுங்க மேம், அப்பவே ரிப்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்ணா ஜெயிச்சிட்டோமாரா? ஜெயிச்சிட்டோம். அப்படியே இந்த கொஸ்டின்கான ஆன்சரை சொல்லுங்க. What is the product of which reduction, my dear? What is the product of which reduction, my dear? Birch reductionல என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? 1,4 structure, 1,4 diene structure உருவாகும். And so option B is the right answer. Option B is the absolute correct answer. அடுத்ததா toluene reacts with chlorine in the presence of FeCl3 to give you what?
Toluene reacts with chlorine in the presence of FeCl3 to give what? ஒன்னு ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் உள்ள குளோரோடொலுவினை கொடுக்கு. கரெக்டா? நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, டொலுவின் வந்து பார்க்க எப்படி இருக்கும், இவன் CH Cl2 கூட ரியாக்ட் பண்றானா, ஒன்னு அந்த குளோரினை since it is activating அந்த குளோரினை ஆர்த்தோ பொசிஷன்ல வைக்கும், ஆர் அந்த குளோரினை மெட்டா பொசிஷன், சாரி மெட்டா இல்ல பேரா 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 பொசிஷன்ல வைக்கும். அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த absolute correct answer, my lord. அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா, which alkene has the lowest heat of combustion? யாருக்கு lowest heat of combustion இருக்கு my dear? What happened Shahana? What happened my dear? देखना last few questions. நம்ம ஷஹானா இன்னும் ஒரு क्वेश्चन தான்டா இருக்கு, முடிச்சிட்டு போங்க. ஓகேவா? லாஸ்ட் ஃபியூ क्वेश्चंस நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா பண்றோம். காரணம் see you have to go and eat lunch 2 o'clock திருப்பி செஷனுக்கு வரணும்ல, அதனால ப்ளீஸ் let it be fast. இன்னும் கட நம்ம முடிக்கணும். சரியா? டேக்கனா lowest heat of combustion இங்க யாருக்கு இருக்கும்? ரொம்ப ஸ்டேபிளான மாலிகுல். யார் இங்க ரொம்ப ஸ்டேபிள்? 2-methyl propene. ஏன் அந்த 2-methyl propene நம்ம ரொம்ப ஸ்டேபிள்னு சொல்றோம்? ஏன்னா more substituted alkenes, it is more stable when more substituted alkenes are present. சரியா? substituted alkenes இருக்கும்போது என்ன நடக்கும்? For you I am listening the class ma'am. Thank you Shahana, thank you so much my dear. Karshan last question rakna, last question. சரியா? so அதனால 2-methyl propane option C is the right answer. Option C is the absolute correct answer. அடுத்ததா which alkyl halide gives most stable carbocation on ionization? யார் இங்க most stable carbocation தருவான்? carbocation சொன்னாவே first resonance பார்க்கணும், இங்க resonance இல்ல. அடுத்ததா hypoconjugationல 2 degree 3 degree 2 degree 1 degree methyl groupக்கு importance கொடுக்கணும். அந்த வகையில option D tertiary group is the right answer. Tertiary group is the absolute correct answer. wait உடனே குடுகுடுன்னு போயிடாதீங்க, ஒரே ஒரு நிமிஷம்டா, எண்டு கார்ட்லாம் போடக்கூடாது, வெயிட் பண்ணுங்க. I'll give you 3 homework question which you have to finish and let me know. சரியா? so இதுதான் உங்களோட first homework question. நோட் பண்ணுங்க. முடிஞ்சாச்சு அவ்வளவுதான். ஷட்டர் முடியலாம், பட் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல நோட்ட thank you சௌமியா. சோ கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஆன்சர்ஸ் கண்டிப்பா நீங்க சொல்லணும்டா. இங்க 90+ மெம்பர்ஸ் இருக்கீங்க, 90+ மெம்பர்ஸ்மே சொல்லணும். சரியா? உடனே ஒரு 6 பேர் ஓடிட்டாயா, எப்படா யோசிக்கிறானோ. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन நோட் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சர் இங்க சொல்லாதீங்க, மெயின் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Okay, please don't say answer here. Say answer in the main comment section. First question note பண்ணிட்டீங்களா? ஒரு ஃபயரை போடுங்க பாப்போம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா ஃபயரை நோட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா ஃபயரை போட்டு விடுங்க பாப்போம். ஆன்சர் இங்க சொல்லாத கண்ணா, please don't say the answer here. I want you to put the answer after the session in the comment section. செஷன்லாம் முடிச்சுட்டு டாடா பாபாய் see you அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மெயின் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணும். போட்டாச்சா? ஃபைன். செகண்ட் क्वेश्चन, Finkelstein reaction is used for preparing what? செகண்ட் क्वेश्चन முடிச்சிட்டீங்கன்னா ஒரு ஹார்ட் தட்டி விடுங்க பாப்போம். ஹாய் கமலேஷ். ஹார்ட் தட்டி விடுங்க பாப்போம். செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் இங்க சொல்லாத கண்ணா, you should do it in the main comment section. Okay Kamalesh, how did you write the exam da kanna? Is everything good? எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? சூப்பர். so here we go with the third question, and third question இதுதான். so நோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபயரை போட்டு விடுங்க பாப்போம். ஹாய் சத்யா.
This is your third homework question. இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபயரை போடுங்க பாப்போம். Okay, லக்ஷிதா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க டிகண்ணா. ஓகேவா? So first நீங்க இப்ப பண்ண வேண்டிய விஷயம், immediately as soon as the class is over, இந்த 3 questionக்கான ஆன்சரையும் கமெண்ட்ல எனக்கு சொல்லணும். This is your first action. எனக்கு இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லணும், this you are not doing for me, for your dream, for your name to become a doctor. பேருக்கு முன்னாடி டாக்டர் வேணும்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை நீங்க பண்ணாதான் you will ensure that you are on track. So தயவு செஞ்சு நோட் பண்ணுங்கடா, இது 3 homework question you have to do it. இதை முடிச்சதுக்கு அப்புறமா எப்பவும் போல நோட்ஸை எனக்கு அனுப்பி தரணும். ஓகேவா? இன்ஸ்டாகிராம்ல அனுப்பி தந்துருங்க. and that ID is Premila _ மறக்காம செஷன் முடிச்சதும் ரெண்டாவதா பண்ண வேண்டிய விஷயம் இதுதான், Premila _ எனக்கு நோட்ஸ் அனுப்பி பண்ணிட்டீங்களா? இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறமா when you are having your lunch, நீங்க பண்ண வேண்டிய விஷயம் revision number 1. after lunch எக்ஸாக்டா நான் இப்ப சொல்லி தந்த எல்லா கொஸ்டினையும் 2xல வச்சு சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு இப்ப கான்செப்ட் தெரிஞ்சிச்சுல, பட் அந்த ஸ்பீடை பில்ட் பண்றதுக்கு 2xல சால்வ் பண்ணணும். சும்மா கேட்க கூடாது, சால்வ் பண்ணணும். ஓகேவா? அஃப்ரா ஃபார் ஷூர் ஆஃப்டர் த கிளாஸ் யூ கேன் டூ. ஓகே, இதை முடிச்சதுக்கு அப்புறமா ரிவிஷன் நம்பர் 2 என்ன பண்ணணும்? 2xல இந்த கொஸ்டின்ஸ கேட்கணும். whenever you are free சும்மா காது கொடுத்து கேளுங்க. சரியா? ரிவிஷன் நம்பர் 2 சும்மா காது கொடுத்து கேளுங்க. and ரிவிஷன் நம்பர் 3 என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock இருக்கக்கூடிய the most important guest paper லைவுக்கு வந்துருங்க. and டேக்கனா இன்னைக்கு 6 o'clock நம்ம வெற்றி லான்ச் பண்றோம்டா. வெற்றி பேட்சும் லான்ச் பண்றோம். சோ எல்லாரும் வந்துருங்க. சரியா? ஓகேவா? ரைட். சோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப்டர் லஞ்ச் யூ கேன் டூ இட். ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் சும்மா இந்த வீடியோவை கேட்கணும். அண்ட் தேர்ட் ரிவிஷன் 7 PM உள்ள கெஸ்ட் பேப்பர் லைவுக்கு வந்துடணும். சரியா? ஓகேவா? எஸ், செஞ்சிருவீங்கன்னா ஒரு குட்டி ஃபயரை போட்டு செஷனை வைண்ட் அப் பண்ணிடலாம் மை டியர். சோ ஒரு ஃபயரோட செஷனை முடிங்கடா பாப்போம். எஸ், இன்னைக்கு ஈவினிங் தான், நாளைக்கு ஈவினிங் இல்ல, இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு நம்ம கெஸ்ட் பேப்பர் லைவ் இருக்கு. நாளைக்கு காலையில 11 மணிக்கு நமக்கு நம்மளோட வாட் வி சே நம்மளோட கம்ப்ளீட் பிசிபி கொஸ்டின் பிராக்டிஸ் இருக்கு, மாக் டெஸ்ட் இருக்கு. சோ வந்துருங்க. ஓகேவா? All right then. So that's it for the day Rakana. Thank you so much for being in the session. அடுத்த கிளாஸ்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, this is Premila Mam signing off. இன்னும் யாராச்சும் RE-NEET ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணலனா, you still have the link here. இங்க நம்ம வீடியோக்கு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணீங்கன்னா, ஓகே, நம்ம வீடியோக்கு கீழே சேனல் பேருக்கு கீழே ஃபர்ஸ்ட் லிங்கா நம்ம ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் இருக்கு. ஜாயின் பண்ணாதவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் an absolutely free crash course, 0 rupee crash course, premium crash course at 0 rupees. and இது கூடவே என்ன பண்ணணும்? டெஸ்டையும் எழுதணும். சோ இதுதான் நம்மளோட மெயின் பேஜ். இதுல மை டெஸ்ட்க்கு போய் டெஸ்ட்டை மறக்காம எழுதிடுங்க. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, நம்ம RE-NEET ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுக்குற டெலிகிராம் சேனல் செகண்ட் லிங்கா கொடுத்துருக்கேன். அதை ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மூணாவது, இஃப் இன் கேஸ் நீங்க வேதாந்து லேர்னிங் சென்டருக்கு பக்கத்துல இருக்கீங்கன்னா, ஃப்ரீ வேதாந்து லேர்னிங் சென்டர் மாக் டெஸ்ட் இருக்கு. அதற்கான லிங்க் 4th லிங்கா கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜூன் 13th அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ OMR மாக் டெஸ்ட்டை தயவு செஞ்சு போய் எழுதுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நாலாவது விஷயம் ஆல் இந்தியா டெஸ்ட் சீரீஸ். நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க, அதற்கான லிங்கையும் கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணி ஆல் இந்தியா டெஸ்ட் சீரீஸை உங்களால வாங்கிக்க முடியும். சரியா? ஓகேவா? that's it my dear, that's it. so அடுத்த செஷன்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். until then, this is Premila Mam signing off. மறக்காம comment sectionல homework answer கொடுத்துருங்க. I'll be seeing and I'll be eagerly waiting to see your name there. Tada, bye bye, take care.